என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொண்டவர்கள் எசையா தீர்க்கதரிசி 29:17 வாசியுங்கள். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது இருப்பதை மாற்றுவதற்கும் வரப்போகிற ஒன்றை உருவாக்குவதற்கும் தேவன் சொல்லுகிற மகா பெரிய வாக்குத்தத்தம். இதை கர்த்தர் எப்படி செய்கிறார் என்பதற்கு இன்னொரு திறவுகோல் வசனத்தை காண்பித்து கொடுத்தேன். எசையா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். 32:15 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த மகா பெரிய மாற்றங்களை, இவ்விதமான மகா பெரிய சிறப்பான அல்டிமேட்டான தலைகீழான விசேஷங்களை தேவன் தமது ஆவியை ஊற்றி செய்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காலை முந்தின அபிஷேக ஆராதனையினுடைய அந்த ஆரம்ப பகுதியிலே திரும்ப திரும்ப அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவிற்குள்ளே உங்களை ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் ஆராதனை நடத்துகிற தமது ஊழியன் மூலமாய் உங்களை ஏவிட்டே இருந்தார். அல்லேலூயா. சிலர் அப்படியே இருந்தீங்க. இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. உங்களை சொல்லல, அப்படி சொல்லுவாங்க. எரும மாட்டு மேல, ஹலோ இருக்கிறீங்களா? ஆமா, அதுக்கு ஒரு உணர்வு என்ன செய்யாது. சொல்லுங்க, மழையை பற்றியோ வெயிலை பற்றியோவெல்லாம். ஆமா, ஏன்னா அதனாலதான் அதுக்கு பேரு எருமை. அப்படி அந்த மாதிரி சபைக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்றேன். நீங்கன்னு சொல்ல, அப்படி அநேகம் பேர் சபைகளுக்குள்ள இருப்பாங்க. ஒரு உணர்வுமே இருக்காது. எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் பாடுறோம், ஏன் கை தட்டுறோம், ஏன் அல்லேலியா சொல்லணும், ஏன் ஆமேன் சொல்லணும், ஏன் இப்படி வேதத்தை கொண்டு வரணும், எடுக்கணும், வாசிக்கணும், ஏன் இப்படி ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் நடத்தணும், ஊழியக்காரங்களை ஏன் வர வைக்கணும், அப்படிங்கிற எதுவுமே அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லுங்க. ஆமா, அந்த யோசனையே இருக்காது. ஏன் வந்தோம்னு கூட தெரியாது, ஏன் வரணும்னு கூட தெரியாது. அது பாட்டுக்கு இருக்கு சிலதெல்லாம் சபைக்குள்ள. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆம், என் தகப்பனாருடைய ஆரம்ப கால ஊழியங்கள்ல இருந்து நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நாங்க 3வது தலைமுறையாய் ஊழியம் செய்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். சபைகளுக்குள்ள சிலரை நான் அல்ல, கர்த்தரே மாற்ற முடியல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்கிறது. இப்போ இந்த காலை வேளையில இந்த உபவாச கூடுகையினுடைய நோக்கத்திற்குள்ள நம்ம வரப்போறோம். இப்ப இருக்கிற எந்த நிலைமையையும் தேவனால் மாற்ற முடியும். எந்த கண்டிஷனையும் ஆண்டவரால மாற்றிவிட முடியும். அவர் மாற்றணும்னு நினைக்கும் போதே, அவர் மாற்றணும்னு திட்டம் பண்ணும் போதே, அவர் மாற்றணும்னு சொல்லும் போதே, முடிவெடுக்கும் போதே, இனி அடுத்தது வர்றது எப்படி இருக்குனுங்கிற பிளான் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இது இப்படி இருந்து, இது இதிலிருந்து இவ்விதமா இருந்து இப்படி மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எப்படி மாறணுங்கிற பிளான் அவரிடத்துல இருக்கு. இந்த வார்த்தைகளோடு நாம் கடந்து போகிறோம். நேற்றைய செய்தியினுடைய ஆரம்பத்தோடு நிறுத்தி இருக்கிறோம். நேர பற்றாக்குறை, அதற்கு காரணமும் இல்லாம இருக்காது கர்த்தருக்கு. இந்த பகலிலே அதை இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டு அதனால் வரவேண்டிய காரியங்களை, அதனால் பெற வேண்டிய நன்மைகளை பெறுவதற்காக கூட கர்த்தர் அப்படி செய்திருக்கலாம். நான் நேரம் இல்லை என்பதற்காக அவசரமாக எங்கேயுமே ஒளரி எல்லாம் முடிக்கிறது இல்லை. ஒளரி கிளறி மூடுவாங்க பாத்தீங்களா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி கர்த்தர் அது வரணும்னு நினைச்சாரோ, எப்படி கர்த்தர் அதை பிரசன்ட் பண்ணணும்னு சொல்றாரோ அப்படி சொல்லிதான் எனக்கு பழக்கம். ஆமா, சமயம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது அப்படித்தான் நடக்கும். கொடுக்கலீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா.
வேகமாய் தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து போய் அதை கொஞ்சம் கவனிக்கலாம். என்னோடு சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 7 வரை, நேற்றைக்கு நம்ம வாசிச்சோம் 6 வரை இருக்கிற வசனங்களை வாசித்தோம். அதுல இப்ப நமக்கு தேவையான அந்த 4ஆம் வசனத்தை மாத்திரம் படிச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிடலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் ஒரு கடற்கரையிலே நடந்ததாக நான் நேற்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். அந்த கடலுக்கு 4 பெயர்கள் உண்டு என்று சொல்லி இருந்தேன். அந்த கடலை சுற்றி கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருந்தார். அவருடைய ஊழியத்தினுடைய பெரும் பகுதி அந்த கடற்கரை ஓரமாகவே இருந்தது என்பது போல சில காரியங்களை உங்களுக்கு நான் அறிவித்திருந்தேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சிக்குள்ளே நாம் வரப்போகிறதற்கு முன்னதாக விஷயத்தை மேலோட்டமாய் கொஞ்சம் புரிந்து கொள்வீங்களே, ஆனா அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இதுதான் வேதாகமத்திலே தனது முதல் சீடனை கர்த்தர் கண்டுபிடித்த இடம். இதை பற்றி மத்தேயு தனது சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 20 வரை வருகிற வசனங்களிலே இதை அங்கே ஏற்கனவே மத்தேயு காண்பித்திருக்கிறார். ஆனால் மத்தேயுவுக்கு நாம் போகாமல் ஏன் லூக்காவில் இதை பார்க்கிறோம் என்று சொன்னா, மத்தேயில சொல்லப்பட்டிராத அதனுடைய பின்னணி, அதனுடைய விகரம், அதனுடைய அந்த பேக்ரவுண்ட் விஷயங்கள் இங்கேதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் லூக்காவை தெரிந்து கொண்டு, லூக்கா சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டு அதற்குள்ளே இருந்த அந்த சம்பவத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய ஆவியானவர் நம்மை தூண்டி இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்களிலே மூத்தவனும், சீசர்களிலே முதியவனும், சீசர்களிலே முதலாவதானவனும், சீசர்களிலே அதிக அதிகாரத்தோடு செயல்பட்டவனுமாய் தேவன் அடையாளப்படுத்தின மனுஷன் சீமோன் என்கிற பேதுரு. சீமோன் என்கிற பேதுரு. எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். யாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நோக்கம் இல்லாமல் வரவே மாட்டார். யாரையும் கர்த்தர் நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ளவே மாட்டார். தெரிந்தெடுப்பு என்று சொன்னாவே நோக்கத்தின் அடிப்படையை சார்ந்தது என்பது நமக்கு விளங்க வேண்டும். சோசன், தெரிந்தெடுப்பு என்று சொல்லப்படுற வார்த்தை ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அது பிசாசுக்கு ரொம்ப தெளிவாய் நன்றாய் தெரியும். ஆகவேதான் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்களை அவ்வளவு சீக்கிரம் பிசாசு விட்டு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு புரியல, எனக்கு தெரியும். நீங்க நடிக்கவே வேண்டாம், புரிஞ்ச மாதிரி சீன் போட வேண்டாம். உங்களுக்கு புரியலைங்கிறதை சேர்த்தே கர்த்தர் சொல்றார். ஆகவே இப்போ அதை கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா நல்லது. தெரிந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னாவே சபைக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறவர்கள், சபைக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறவர்கள் தான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்காக எந்த விசேஷத்தின் அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தெரிந்தெடுக்கப்பட்ட யாரையும் பிசாசு அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டானா, தேவனுக்காக வாழ்வதற்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஆமென். எங்க ஊழியத்துல நான் அநேக விதங்களில் அதை பார்த்து வருகிறேன். அவ்வளவு எளிதாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை விட மாட்டான். ஆகவேதான் சபைக்குள் வந்தும் ரட்சிப்பை பெற்றும் கூட சில பேர் மந்தமாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருப்பாங்க, கர்த்தருக்காக விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க, சாட்சியாய் வாழாமல் இருப்பாங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் இருப்பாங்க, சபையிலே தங்கள் நிலையை உணர்ந்து அதற்கு தகுதியாய் ஜீவிப்பதற்கு தங்களை தேவனுக்கு தத்தம் செய்யாமல் இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை பிசாசு விட்டு கொடுக்கவில்லை என்பதனுடைய அடையாளம். சும்மா சபையில காங்கிரிகேஷன் என்று சொல்லப்படுற எண்ணிக்கையில ஒருத்தராய் இருக்க கர்த்தர் உங்களை கூப்பிடவே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்து தேவனோடு சேர்க்கப்படும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
சோ இந்த சீசர்களில் முதன்மையான பிரதானமானவனான அதிகாரத்திலே விசேஷமானவனான கர்த்தருடைய சபையின் ஆரம்ப தலைவனாய் செயல்பட்டதான ஒரு மகா பெரிய காரியங்களின் அடிப்படையிலே, அற்புதங்களின் அடிப்படையிலே, அதிசயங்களின் அடிப்படையிலே கர்த்தருடைய நாமத்திற்காக செயல்பட்டவனாய் வேதம் காட்டுகிற பேதுருவை ஏன் கர்த்தர் அப்படி இங்கே பார்க்க நம்மை தூண்டுகிறார்னு சொன்னா அதையெல்லாம் கொஞ்சம் விளங்குவதற்காகத்தான். கிறிஸ்துவின் ஊழியம் துவங்கின அந்த ஆரம்பத்திலே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா பிசாசினுடைய சோதனைகளை எல்லாம் கடந்து அவர் தனது 40 நாள் உபவாசத்தை எல்லாம் முடித்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பத்திலே முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட சீடன் தான் இந்த சீமோன் என்று சொல்லப்படுகிற பேதுரு. இவனுடைய சகோதரன் அந்திரேயா, இவர்களுடைய கூட்டாளிகள் அல்லது இவருடைய நண்பர்கள் என்று சொல்லப்பட்ட யாக்கோபு, யோவான் என்று சொல்லுகிற அடுத்த அப்படிப்பட்ட எல்லா சீடர்களையும் இந்த மனுஷனுக்கு பிறகுதான் நாம் பார்க்க முடியும். சோ தேவனுடைய மகா பெரிய நோக்கத்திற்காக, தெரிந்தெடுப்பிற்காக, விசேஷத்திற்காக, தேவனுடைய பெரிய தயவுள்ள சித்தத்திற்காக பிடிக்கப்பட்ட இந்த சீமோனை பற்றிய பின்னணி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாய் இங்கே ஆவியானவர் காண்பித்து தர விரும்புகிறார். எளிமையாய் உங்களுக்கு இந்த மனுஷனை நான் சொல்ல வேண்டுமானால் படிப்பறிவில்லாத மீனவன். இவர் யார்? ஒரு ஃபிஷர்மேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். படிப்பறிவில்லாத ஒரு பாமரனாய் இருந்த ஒரு சாதாரணமான, நம்ம நாட்களிலே நாம் பார்க்கிற அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஒப்பான ஒரு சாதாரண மீனவன். இன்றைக்கு மீனவர்களில் அநேகர் பலவிதமான டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவர்கள், பலவிதமான டிகிரி பண்ணினவர்கள், குடும்ப தொழிலாக, குலத்தொழிலாக, இன்னும் பலவிதமான காரியங்களின் அடிப்படையிலே மீன் பிடிக்கிறதை அவர்கள் விசேஷமாய் தெரிந்து கொண்டு லாப நோக்கத்தின் அடிப்படையிலே செய்கிறார்கள். இவர்கள் அப்படி அல்ல. படிப்பறிவில்லாத, ஒன்றும் அறியாத பேதைகளாய் இருந்த, பாமரர்களாய் இருந்த ஒரிஜினல் ஃபிஷர்மேன், மீனவன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தித்த அந்த இடம்தான் ஆச்சரியமானது. உங்களுக்கு இந்த செய்தியினுடைய அந்த நம்ம பார்த்த இந்த பேசேஜில் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பாமரனாய் மீனவனாய் இருந்த அந்த மனுஷனை பின்வந்த நாட்களில் கர்த்தர் எப்படி ஆக்கி இருந்தார்னா, மனிதர்களை பிடிக்கிற அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றி இருந்தார். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்குகிறவர். நான் எந்த கோணத்துல நீங்க எப்படி யோசித்தாலும் இருப்பதை அவர் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, வரப்போகிறது பெஸ்டா இருக்கும், வரப்போகிறது பவர்ஃபுல்லா இருக்கும், வரப்போகிறது நான் சொல்லுவேன் சிறப்பானதா இருக்கும். ஆமா, இருப்பதை மாத்துறாருன்னு சொன்னா சின்ன சேஞ்சஸ் அல்ல, சின்ன மாற்றங்களை அல்ல, சின்ன சின்ன கரெக்ஷன்களை அல்ல. கர்த்தர் அல்டிமேட்டா தலைகீழாய் தேவைப்படுகிற எல்லா மாற்றங்களையும் தந்து கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த திருப்பங்களை அல்லது அந்த மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்னோடு சேர்ந்து ரசிச்சு உணர்ந்து விசுவாசமா சொல்லுங்க, சின்ன மாற்றத்திற்காக கர்த்தர் என்ன அழைக்கல. அடுத்து சொல்லாமையே சொல்லணுமே. சின்னதை வேணா நீங்க சின்னதா சொன்னா பரவாயில்ல, பெருசு எப்படி சொல்லணும்? சின்ன சின்ன மாற்றங்களுக்காக கர்த்தர் நம்மள என்ன செய்யல சொல்லுங்க. சின்ன சின்ன மாற்றம். இந்த உலகத்துல ஒரு படிக்கிற பிள்ளை, ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளை, ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனுஷரோடு பழகுகிற பிள்ளை, தொழில் ஸ்தலத்திலேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, கல்வி ஸ்தலத்திலேயோ அல்லது சமுதாயத்திலேயோ சின்ன சின்ன மாற்றங்களை யார் வேணாலும் பெறலாம். ஆனா பெரிய மாற்றங்களை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை உங்களுக்கு ஏதோ சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லணுமே என்று கர்த்தர் அறிவிக்கிற விதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெரிய மாற்றங்களை, இந்த பெரிய மாற்றங்களை எல்லாம், அந்த பெரிய அப்படின்னாவே பவர்ஃபுல் அர்த்தம், பெருசு அப்படின்னாவே வலிமை மிக்கேன்னு அர்த்தம். ஆமா, அற்புதமான, அறிவுக்கு எட்டாத, ஆச்சரியமான, கிரகிக்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் பெரிய. சின்ன மாற்றங்களுக்கு தேவன் நம்மளை என்ன செய்யவே இல்லை. நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயமா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன மாற்றத்துக்காக என்ன அழைக்கல சொல்லுங்க. சொல்லும் போதே பிசாசு தெரிச்சு எட்டி குதிச்சு ஓடணும்.
சொல்லிருக்க பார்க்கலாம். ஹalleluya. சொல்லும் போதே சிலருக்குள்ள ஒரு வல்லமை இறங்குதுன்னு நான் ஆவியில உணர்கிறேன். சொல்லும் போதே உணர்ந்து சொன்னீங்கன்னா, நான் நிச்சயமா சொல்றேன், உணர்ந்து சொன்னா ஜெப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இடையிலேயே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆண்டவர் அபிஷேகிக்க வேண்டியவங்களை அப்படியே இப்பிருந்தே அந்த அபிஷேகத்துக்குள்ள நிரப்ப ஆரம்பிச்சிருவார். அது ஆரம்பத்திலேயே, ஆரம்ப பாடல்களிலேயே அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இனி அப்படியே ஃபுல் ஃபார்ம்ல என்ன செஞ்சுட்டே வரணும், ரைஸ் ஆயிட்டே வரணும். ஹalleluya. ஜெப நேரத்தினுடைய கடைசி முடிவான வேளை என்பது அதனுடைய நிறைவாய் உங்களிடத்தில் வந்து சேர வேண்டிய, அவ்வளவுதான். ஆரம்பிச்சு அது பெருகிட்டே இருக்கணும். ஹalleluya. பெரிய மாற்றங்களுக்காக என்ன கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். இப்ப இருக்கிறதுல சின்னதை மட்டும் மாத்தி காட்டுறதுக்கு என்ன கர்த்தர் கூப்பிடவே இல்லை. அல்டிமேட்டா தலைகீழா இனி ஒரு நாள் வருகிறது, அவனா இவன் அவளா இவள் அப்படின்னு சொல்லப்படுகிற அளவிற்கு கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நம்மளை அட்ரஸ் பண்ண தேவன் விரும்புகிறார். Praise be the Lord. என் ஆண்டவர் இந்த கலிலேயா கடலின் அருகே அவர் வருகிற அந்த காலத்திலே இவர் பார்க்கிற அந்த காட்சி ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. பாருங்கள், அந்த ஆரம்ப வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி, இரண்டாவது வசனத்தை பாருங்கள், 5:2 பாருங்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். பன்மையில் ப்ளூரல்ல கர்த்தர் எழுதி இருக்கிறார். கடற்கரையிலே நின்ற 2 படகுகள், 2 மீனவர்கள், 2 வலைகளை 2 பேர் அலசி கொண்டிருந்தார்கள். எல்லாமே 2. இந்த கடற்கரைக்கு இயேசுவானவர் வரும்போது இந்த காட்சியை, இந்த சீனை ஏன் அவர் பார்க்கிறார்? இந்த இடத்துல இந்த படகை, அதற்கு சொந்தமானவர்களை, அவருடைய வலைகளை, அவர்கள் செய்கிற வேலைகளை ஏன் பார்க்கிறார்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவருக்கு தனது ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு படகு தேவைப்படுகிறது. முந்தின வசனத்தை நீங்க பார்க்கும்போது அந்த வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுது, தேவ வசனத்தை கேட்கும்படி அந்த இடத்துல ஜனங்கள் அநேகர் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, நெருங்கினார்கள். gathered. எங்கெங்கயா இருந்து ஜனங்கள் இயேசுவினுடைய வசனத்தை கேட்கும்படி வந்திருந்தாங்க. அது அவருக்கு புரிகிறது. தனது பிரசங்கத்தை கேட்க, தனது உபதேசத்தை கேட்க, தான் பேச போகிற வார்த்தைகளை கேட்பதற்காக ஜனங்கள் அங்கும் இங்கும் இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நெருங்கி இருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க, தனக்கு அருகே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஆண்டோடைய பார்வை எங்க திரும்புதுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு பிரசங்கம் பண்ண ஒரு புல்பிட் தேவை. தனக்கு பிரசங்கிக்க ஒரு புல்பிட் தேவை, ஒரு பிரசங்க மேடை தேவை. இப்ப இயேசுவுக்கு என்ன நோக்கம்னா, தான் நின்று இந்த நெருங்கி நிற்கிற ஜனங்களுக்கு தனது வார்த்தைகளை பிரசங்கிக்க, தனது வசனங்களை சொல்ல தனக்கு ஒரு பிரசங்க மேடை, ஒரு பிரசங்க பீடம் வேண்டும் என்பதினாலே அப்படி பார்க்கிறார். இந்த கடற்கரையில் எது நமக்கு ரெடிமேட் பிரசங்க பீடமா இருக்கும்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இதை நம்ம புல்பிட்னு சொல்றோம், ஆல்டர்னு சொல்றோம். இது பலிபீடம் என்று பொருளாகாது. இது மேடை. இது என்ன மேடை. ஆவிக்குரிய பிரகாரமா பலிபீடம்னு சொல்றோம். அதை இன்னைக்கு எவனவனோ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறான். அதனால நம்மளுது அப்படி போச்சுன்னா நம்மளே நோண்டு வாங்கிறதுனால நான் தெளிவா சொல்லிடுறேன், இது பிரசங்க மேடை. இங்கே நின்று நாங்கள் உங்களை என்ன செய்யறோம்னா, கர்த்தரை பாடும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தருக்கு கொடுக்கும்படி, கர்த்தரை வார்த்தைகளை கேட்கும்படி எல்லாத்தையும் இங்கிருந்து தான் நாங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். ஆமென். பின்ன உங்களை விட நாங்க வேற அப்படிங்கிறதுக்கா அல்ல, உங்களை நடத்த வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுனால இங்க இருந்து அதை செய்வதற்கு நீங்க கீழே இருந்தோ மேல இருந்தோ அங்கிருந்தோ இங்கிருந்தோ எங்கிருந்தோ எங்களை பார்த்து இங்க சொல்லுகிறதெல்லாம் கவனித்து கர்த்தருக்காக நீங்கள் திருப்பப்படும்படியாய் இங்கே வந்திருக்கிறீர்கள். வேற இதனுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? ஒன்றுமில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. தனது ஊழியத்தில் இயேசுவானவர் தனது பிரசங்கத்தை செய்ய இப்ப அவருக்கு கடற்கரையில நிற்கிற ஜனங்கள், நெருங்கி நிற்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று, தள்ளி போய் அவர்கள் கவனத்தை தன் பக்கமாய்
வந்து தன் பக்கமாய் திருப்பி அதற்கு பிறகு அவர்களுக்கு வார்த்தையை சொல்லணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பீடம் தேவைப்படுகிறது, அவருக்கு ஒரு புல்பீட் தேவைப்படுகிறது, அவருக்கு ஒரு மேடை, பிரசங்க மேடை தேவைப்படுகிறது. அந்த இடத்துல எது சூட்டா இருக்குன்னு பார்க்கும்போது இயேசுவின் பார்வை ஒரு படகை பார்க்கிறது, ஒரு படகின் மேல் திரும்புகிறது. கவனிச்சுட்டே வரணும். இதெல்லாம் சுவிசேஷம் சுவிசேஷம் சுவிசேஷன்ட்டு சில ஆவிக்குரிய விசுவாசிக நம்ம பெருசா இதுக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பெருசா எங்கேயோ போயிட்ட மாதிரி இதெல்லாம் புறஜாதிகளுக்கு அப்படின்னு இது எல்லாம் என்ன செஞ்சிருச்சுங்க, ரிஜெக்ட் பண்ணிருச்சுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், பிரசங்கம் அந்த இடத்துல பண்ணணுங்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய அவசியமா இருந்ததோ அந்த பிரசங்கத்தை கரெக்டா ஜனங்கள் கேட்கும்படி, ஜனங்கள் ஏற்கும்படி, ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அதை எந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்கணும் அப்படின்னு அவர் தெரிவு செய்கிற இடமும் அவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கடற்கரையில 2 படகுகள் அவருடைய கண்ணில் படுது, 2 படகுகள் படுது. இதுவா அதுவாங்கிற மாதிரி 2 படகுகள். நல்லா நீங்க கவனிக்கணும், ஏராளமான படகுகள் அங்க இல்ல, அப்ப இல்ல. ஆண்டவர் பார்க்கும் போது 2 படகு அவர் கண்ணில் பட்டுச்சு. அந்த 2 படகு, ஒன்னு பேதுருவுக்கு சொந்தமானது, சீமோனுக்கு, இன்னொன்னு அவன் சகோதரனுக்கு சொந்தமானது. கவனிங்க, அதுல ஒரு படகில் இயேசு ஏறினார். ஏறலாமன்னா கேட்கல, அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த படகு தான் எனக்கு வேணும்னு. அவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாரு? அவர் முடிவெடுத்தா யாரும் மாத்த முடியாது. அதைத்தான் ரொம்ப அழகா, ஆமா ரொம்ப அழகா நம்ம ஃபாதர் எழுதின பாட்டுல யோபு பக்தனை மையப்படுத்தி சொல்லுகிற வார்த்தையில நம்ம பாடுறோம். நீர் முடிவெடுத்தா உங்களை என்னை அவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. விளங்கலையா? அப்ப ஆமேன் வரலையே. ஆமேனா ஏயா அப்படியா? நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அட சொல்லுங்க, நீங்க அவருக்கு வேணும்னு என்ன செஞ்சிட்டாரு? என்னை ஆராதிக்க நீ வேணும், என்னை துதிக்க நீ வேணும், என் ராஜ்யத்துக்கு நீ வேணும், என் சபைக்கு நீ வேணும், என் பணிக்கு நீ வேணும், என் ஊழியத்துக்கு நீ வேணும், என் திருச்சபையை கட்ட நீ வேணும், என் நாமத்தை மகிமைப்படுத்த நீ வேணும், ஜாதிகளை ஆதாயம் பண்ண நீ வேணும், ஜனங்களுக்குள்ள என்னை காண்பிக்க நீ. அப்போ வேணும் வேணும்ங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்னா முடிவு பண்ணிட்டார். அதை யாரும் மாற்ற, சொல்லுங்க, அதை யாரும் மாற்றி விட நீங்களே மாத்த முடியாது. அப்ப உங்களுக்கு குறிச்சது வேற யார் மாத்த முடியும்? என்ன செலக்ட் பண்ணதை நானே மறுக்க முடியாது. அப்போ என்னை ஏற்றுக்கொண்டது வேற யார் மறுக்க முடியும்? யாருக்குமே அந்த அத்தாரிட்டி. மோசே, தேவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மோசே 8-9 முறை ஊழியத்திற்கு வந்த பிறகும் கூட மோசே சொல்றார், என்னை விட நீங்க வேற யாராச்சும் பார்த்துக்கலாமே, நான் அப்படி நான் இப்படி என்னென்னமோ அந்த மனுஷனை சொல்லி கதை சொல்லி 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 நழுவிக்கிறான்னு பார்க்கிறார். ஆண்டவர் எல்லாம் இருக்கட்டும், நீதான் வேணும்ங்கிறார். மோசே தன் குறையை சொன்னார், அப்போ ஆண்டவர் சொல்றார், நீதான் வேணும். நீங்க என்ன விட நல்ல பெஸ்டா ஒரு ஆளை பார்த்துக்கலாமே வழி சொன்னார். இல்ல நீதான் வேணும்னு சொன்னார். மோசே வெளியில சொன்னா தான் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம குடும்பத்திலேயே ஒரு நல்ல ஸ்கில்டா இருக்கிற நம்ம அண்ணனை காமிச்சு கொடுத்துடலாம், நல்ல டேலண்டடா இருக்கிற நம்ம அண்ணனை காமிச்சிடலாம்னு சொல்லி மோசே தன் சொந்த சகோதரனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. என் அண்ணன் நல்லா பேசுவான், ரொம்ப திறமை, அவனை நீ வச்சுக்க, நீ தான் எனக்கு வேணும். முடிவு பண்ணிட்டார், இந்த படகு தான் எனக்கு. படகு அநேக ஆவிக்குரிய விளக்கத்தை உள்ள வச்சிருக்குது. அதை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு எப்படி சொல்ல சொல்றாருன்னா, நமது வாழ்வு படகு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, படகு எனது வாழ்வு. சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்விலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், அது நீங்களும் நானும் வாழும்படி இருக்கிற விசுவாச வாழ்வு. விசுவாச வாழ்வு. அதைத்தான் பழைய பாடல்ல ஒரு பக்தன் பாடினான், விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் இந்த படகுதான் எனக்கு வேண்டும். இந்த இடத்துல என் ஊழியத்தை நிறைவேற்ற, இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு நான் பிரசங்கிக்க, எனது பிரசங்க மேடையாய், எனது பிரசங்க பீடமாய், என்னுடைய புல்பீட்டாய் இந்த படகுதான் வேண்டும் என்று இயேசு முடிவு
பண்ணி அதுல ஏறி கொண்டார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. அவைகளில் ஒன்றிலே இயேசு என்ன செஞ்சார்னா ஏறிட்டார். அடுத்த அடிஷனல் குறிப்பு பைபிள் சொல்லுது, அது சீமோனுடையதாய் இருந்துச்சு. இவர் பாட்டுக்கு போய் ஏறிட்டார். இவர் பாட்டுக்கு போய் நின்றுகிட்டு இருக்கிற படகுல ஏறிக்கிட்டார். அது வந்து பேசஞ்சர் படகல்ல, அது பயணிகளை எடுத்துக்கிட்டு போகிற படகு அல்ல. உங்களுக்கு அதுலயும் வித்தியாசம் இருக்குது, கவனிக்கணும். சுத்தி பார்க்கிறதுக்காகவோ உல்லாசமாய் போய் வர்றதுக்காகவோ பயன்படுத்தப்படுகிற படகு அல்ல, அது மீன் பிடிக்கும்படி பயன்படுத்தப்படுகிற படகு. அது நம்ம பேச்சில் சொன்னா குட்ஸ் ஏற்றுகிற, சுமைகளை ஏற்றுகிற, மீன்களை ஏற்றுகிற, வியாபாரத்திற்காய் பயன்படுத்தப்படுகிற. இப்போ இந்த படகிலே இயேசு யாருடைய அனுமதியும் இல்லாம, யாருடைய சிபாரிசும் இல்லாம தானாகவே வந்து அதுல ஏறும் போது வலைகளை அலசி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பேதுரு, அதாவது சீமோன் பார்க்கிறார். ஏன் இவர் என் படகுல உட்கார்றார்? அந்த மனுஷன் பார்க்கத்தான் முடிஞ்சது. ஏன்னு கேட்க, அவர் முடிவெடுத்தா, நான் மீண்டும் சொல்ற, யாரும் மாத்த முடியாது. அவர் டிசைடிங் அத்தாரிட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லா தீர்மானங்களுக்கும் அவர் தான் அதிகாரி. அவர் நினைச்சத முடிப்பார். நினைச்சா அதுக்கு மாதிரியா இருந்துச்சு, மாறுத்தரமா இருந்துச்சுன்னா அதை மாற்றுவார். அவர் சட்டங்களை கூட என்ன செய்வார்? மாற்றுவார். நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை, நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, காரியம் மாறுதலாய் முடிந்தது. யார் முடிவு பண்ணினாலும் கடைசியா ஃபைனலா என் ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுப்பார். அதை யாராலும் மாற்ற என்னமா தெரியல. உங்களை இப்படித்தான், இப்படி கொண்டு போனா தான் உங்களுக்கு புரியும்னோ என்னமோ தெரியல. கர்த்தர் இப்ப என்ன அப்படி திருப்பிட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நல்லா கேட்டுட்டே வாங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா முடிவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், அது யாரும் மாற்ற. நீங்க எவ்வளவு பெரிய கொடூரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பயங்கரமானவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஏழ்மையில தரித்திரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒதுக்கப்பட்டவங்களா, தள்ளப்பட்டவங்களா, விசாரிப்பட்டவங்களா இருந்தாலும், ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா உங்களை அல்டிமேட்டா மாற்ற போறாருன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் ரொம்ப காலம் கழுதி ஒன்ன வாங்கி வளர்த்திட்டு இருந்தான். பைபிள்ல போட்டிருக்கு. ரொம்ப காலம் ஒரு கழுதி ஒருத்தன் வளர்த்திட்டு இருந்தான். ஏன் வளர்த்துறான்னு அவனுக்கே தெரியல. அந்த கழுதியை ஒரு நாளும் தன்னுடைய சொந்த காரியத்திற்காக அவன் யூஸ் பண்ணினதே இல்லை. ஒரு நாளும் அந்த கழுதியின் மேல அவன் சவாரி வந்ததும் இல்ல. அவனுக்கு என்ன வேலை? காலையில் ஆனா அதை பிடிச்சிட்டு வந்து ஆமா மேய விட்டு கட்டுவான். மாலையில ஆனா சாயங்காலம் ஆனா அதை அவுத்துட்டு வந்து வீட்டுல கட்டுவான். ஹல்லேலூயா. அந்த கழுதை பல நாள் தனக்குள்ள நினைச்சிருக்கு, இந்த மனுஷன் எதுக்காக என்ன வளர்த்துறான்? ஒண்ணுமே புரியல. என்ன காலையிலான இங்க வந்து கட்டுறான், மாலையிலான அங்க கொண்டே கட்டுறான், எனக்கு தீவனம் போடுறான், என்னை நல்லா கவனிச்சுக்கிறான், ஆனா எனக்கு ஒரு வேளையும் தரதில்லை, என்ன ஒரு வகையிலையும் வருத்தப்படுத்துறது இல்லை, என் மேல அவன் எந்த பாரத்தையும் வைக்கல, என்ன 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 என்னன்னு மற்ற கழுதுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கழுது அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஒரு நாள் வருது, ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்றார், நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இப்படி ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம், அந்த கழுதையை அவுத்துட்டு வாங்க. யாராவது உங்களை பார்த்து ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு. இதுதான் பதில். ஆண்டவரா? அவர் யாருன்னு கேட்டா அதை அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன கொம்பா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் அவர் சொல்லி தரவே இல்லை. நீங்க கேளுங்க, அதுக்கு மேல ஒருத்தர் பேச மாட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரியே இவங்க போய் அந்த கழுதையை கண்டு அவிழ்க்கும் போது, இருவழி சந்தியில கட்டப்பட்டிருந்த அந்த கழுதையை அவுக்கும் போது, அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் எஜமான் கேட்கிறான், யார் அது, ஏன் அவுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொல்லி கொடுத்த மாதிரி இவங்க சொன்னாங்க, இது ஆண்டவருக்கு வேணும். மாஸ்டர், கழுதியினுடைய எஜமான் வாயை மூடிட்டு அமைதி ஆயிட்டான். கொண்டு போங்கன்னா நிறைய இருக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க. ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா முடிவு பண்ணினதுதான். அதை யாரும் மாற்ற
இதுல எல்லாமே அடங்கி இருக்கு, எல்லாமே அடங்கி இருக்கு. சங்கீதத்துல தாவீது சொல்லுவார், இதை நீர் விரும்பினபடியால், இது நீர் விரும்பினபடியால் இது என்றைக்கும் நீர் தங்குகிற இடமாய் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும். ஆண்டவர் இடத்தை முடிவு பண்ணாலும் மாத்த முடியாது, ஆள முடிவு பண்ணாலும் மாத்த முடியாது, பொருளை முடிவு பண்ணாலும். புரியுதா புரியலையா? சில இடத்துல சபைகள் ஆரம்பிச்சு நடக்கிற இடத்துல மதவாதிகள் ஆமா பக்கத்துல இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன், அந்த இடத்தை ஆண்டவர் விரும்பினபடினால அது ஆண்டவருடைய ஆலயமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இத நாம சூஸ் பண்ணல. யார் சூஸ் பண்ணி இருக்கிறா? யார் சூஸ் பண்ணி இருக்கிறா? ஆண்டவர். இந்த இடத்துல சபைன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார்னா இந்த இடத்துல சபை தான், வேற எதற்கும் இங்க என்ன இல்ல. அதை யார் எதிர்த்தாலும் அவர் பார்த்துக்குவார். அதனாலதான் அவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார். நான் சொல்றது உங்களுக்கு புரியணும். இடத்தை தெரிந்து கொண்டால் அப்படித்தான், ஆட்களை தெரிந்து கொண்டால் அப்படித்தான், பொருட்களை தெரிந்து கொண்டால் அப்படித்தான், மிருகங்களை தெரிந்து கொண்டால் அப்படித்தான், வேற எந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் அவர் தெரிந்து கொண்டதுதான். அதை எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. இந்த படகுல ஏறினதுக்கு அப்புறம் தெரியுது இந்த படகு யாருடையதா இருந்துச்சா? அங்க கீழே எழுதப்பட்டிருக்குது, அது சீமோனுடையதா இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? படகுல இயேசு ஏறி உட்காரும் போது சீமோன் வெடுக்குன்னு பார்த்திருப்பார், யார் நம்ம படகுல ஏறுறா, இவர் யார் நம்ம படகுல ஏறக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வலைகளை அலசி கொண்டு சீமோனுடைய பார்வை ஆண்டவர் மேல் படுகிறது, ஆண்டவர் மேல் திரும்புகிறது. படகில் ஏறின கிறிஸ்துவை பார்க்கும்படி சீமோன் திரும்புகிறார். அங்க அடுத்த வசனத்தை கவனிங்க, இது உண்ணுதான் அப்படிலாம் ஆண்டு கேட்கவே இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனம், அடுத்த வாக்கியம் என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். படகுக்கு சொந்தக்காரன் பார்க்கிறான், யார் இவர்? என் படகுல ஏறிட்டாரு, என் படகுல உட்கார்ந்து இருக்கிறாரு, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஆண்டவர் உன் படகா உண்ணுதா அப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தரையா கேட்கவே இல்லை. அவர் சொல்றார், இந்த படகு கொஞ்சம் தள்ளி விடு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏயா யார் யா நீர் அப்படிலாம் கேட்க தைரியமே என்ன செய்யல. என் ஆண்டவரை பார்த்து இந்த உலகத்துல நீர் யார் என்றோ ஏன் இப்படி செய்கிறீர் என்றோ எவனும் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு பார்வோன் என்ற ராஜா, எகிப்துல பார்வோன் என்கிற ராஜா இப்படி ஒரு கேள்வி கேட்டான். மோசேட்ட கேட்டான், அவருக்கு நான் பயப்படுறதுக்கு அவர் யார்? Who is he அப்படினா என்னவா யாருன்னு கேக்குறேன் அப்படின்னு காட்டினார். பாத்தீங்களா? அதுதான் அந்த 10 வாதைகள். விளங்குதா விளங்கலையா? என்ன யாருன்னு கேக்குறியா? காட்டுறேன் அப்படின்னு காட்டினார் பாருங்க. அதுதான் எகிப்துல தேவன் செய்த. நீங்க வாதைன்னு சொல்லி பழகிட்டதுனால அது உங்களுக்கு சின்னதா தெரியுது. 10 அற்புதங்கள் அப்படி சொல்லுங்க. அவனுக்கு அது தண்டனை, இஸ்ரவேலருக்கும் அது அடையாளம். இஸ்ரவேலருக்கும் அது. என் அன்பு தேவ பிள்ளையே, யாருன்னு கேட்கறியா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் யாருங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சார்னா காண்பித்து கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறது விளங்கட்டும், விளங்கட்டும். இப்போ சீமோனுக்கு நீர் யார் என்று கேட்கிற துணிவு வரல. ஐயா நீர் எங்கிருந்து வருகிறீர், எதற்காக வருகிறீர், ஏன் என் படகில் ஏறுகிறீர் அப்படிலாம் எதுவுமே கேட்க முடியல. இவர் படகுல ஏறி உட்கார்ந்து சொல்றார், கொஞ்சம் படகு தள்ளு, நான் பிரசங்கம் பண்ணணும், எனக்கு ஊழியம் இருக்கு. விடிய விடிய பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம ஏமாற்றத்துல நொந்து போய் சோர்ந்து போய் பசியில பட்டினியில வருத்தத்துல அவன் அங்கலாய்ப்புல உடைவுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு இது ஒரு பெரிய எரிச்சலா தான் இருந்திருக்கணும். ஆனா அவனுக்கு எரிச்சல் வந்த மாதிரி ஆண்டவர் எழுதல. ஆமெனா? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில விசுவாசிங்க இங்க வந்து உட்காரும் போது அதுக்கு மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்குங்களேன், உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். சிலருடைய மூஞ்சிலெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு சலிப்பு சங்கடத்தோடு உட்கார்ந்து இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்த ஆண்டவர் வெளியில போயிருவாரு. வந்திருப்பாரு. வந்தவர் என்ன செஞ்சிருவாரு?
ஏன்னா அவரை வரவேற்கிற அந்த விருப்பமோ வாஞ்சையோ உணர்வோ அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசமோ எண்ணமோ ஒண்ணுமே சில ஜென்மங்களுக்குள்ள வராது. பாட சொன்னா பாடாது, படிக்க சொன்னா படிக்காது, கை தட்ட சொன்னா தட்டாது, துதிக்க சொன்னா துதிக்காது, பாருனா பார்க்காது. சில பேர் ஏன் வரானே தெரியல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நோக்கம் இல்லாம இங்க வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியில போங்க. என் சபையில் அந்த வார்த்தை அடிக்கடி வரும். நோக்கம் இல்லாம, ஏதோ ஒரு விருப்பம் இல்லாம, வாஞ்சை இல்லாம, வேற ஏதோ நிர்பந்தத்துல கட்டாயத்துல யாராவது இங்க அட்டென்ஷன் போடணும், இங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்க எந்திரிச்சு போலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. நோக்கம் இல்லாம சபைக்கு வராதீங்க, விருப்பம் இல்லாம வராதீங்க, வாஞ்சை இல்லாம வராதீங்க, ஆயத்தம் இல்லாம வராதீங்க, அர்ப்பணிப்பு இல்லாமல் வராதீங்க, விசுவாசம் இல்லாம வராதீங்க, அவருக்காக விட்டு கொடுக்க மனம் இல்லாமல். வருத்தமா இருந்தா மன்னிச்சுக்குங்க, ஆனா வார்த்தை உண்மையானது. சும்மாவெல்லாம் ஆலயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வந்தா உட்காரணும், பாடும்போது, கைதட்டும் போது, வேத வாசிக்க வேண்டிய போது, பிரசங்கிக்கும் போது தெளிவா இருக்கிறீங்க போல தெரியுது, பின்ன இல்லையா உற்றுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க, நன்றாய் கவனிங்க. பேதுரு கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு பேதுரு ஒண்ணும் சீமோன் ஒண்ணும் ஆண்டவரோட கொம்பன் அல்ல. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு அவர் உங்களையும் என்னையும் விட சின்னவர் அல்ல, அவர் பெரியவர். அவர் பார்வை ஆர்டர், அவர் பேச்சு ஆர்டர், அவர் செயல்கள் ஆர்டர். அதை ஒரு மனுஷனும் மறுக்க பைபிள்ல போட்டிருக்குது. அவர் பேசின மாதிரி இந்த உலகத்துல யாரும் பேசினது இல்லை. அவர் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாக இருக்கும், அவர் வார்த்தைகள் அதிகாரம் உடையதாக இருக்கும், அவர் வார்த்தைகள் அத்தனை பெரியதாக இருக்கும். அத ராஜாவோ மந்திரியோ அவனோ இவனோ பேசுகிறதுக்கெல்லாம் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அது கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய வார்த்தை அல்ல, அதில் அதிகாரமும் வல்லமையும் இருக்கும். அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அந்த வருகிற வார்த்தைக்கு அப்படியே யார் அர்ப்பணித்தாலும், நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு அப்படியே தன்னை தருகிறவனை, அந்த அதிகாரத்திற்கு அப்படியே கட்டுப்படுகிறவனை, தனது வல்லமைக்கு அப்படியே தன்னை விட்டு கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் மாற்றங்களை தந்து என்ன செய்கிறார், நான் உருவாக்குகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சீமோன்டை ஆண்டவர் சொல்றார், தம்பி உம்படகா அப்படிலாம் கேட்க மாட்டார், கேட்கல, ப்ளீஸ் கொஞ்சம் அப்படிலாம் கேட்கல. யோசித்து பாருங்க, இயேசு யாருன்னே தெரியாம இருக்கிற பேதுருக்கு, இவர் யாருன்னே தெரியாத பேதுருக்கு இந்த செய்கை எப்படி இருக்கும்? இந்த செய்கை எப்படி இருக்குங்க? சில நேரம் நம்ம ரோட்ல நம்ம பைக்கவோ காரவோ நிறுத்திட்டு போயிடுவோம். நிறுத்திட்டு எங்கேயாச்சும் கடைகளுக்கோ எங்கேயாச்சும் உறவுகளுக்கோ சொந்தத்துக்கோ போயிட்டு வரும்போது நம்ம பைக்கு மேல ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தானே எப்படி இருக்கும் உங்களுக்கு? கோபமா இருக்குமா? இப்ப நீங்க மட்டும் உட்காருறீங்க, மற்றவங்க பைக்ல எல்லாம் அது அதேதான். சில பேர் கார்ல சாஞ்சு உட்காந்துருப்பான், பார்த்துருக்கீங்களா? எரிச்சலா இருக்கு. சில பேர் அவன் புள்ள குட்டியெல்லாம் தூக்கி பேனட் போர்ட்ல உட்கார வச்சுட்டு இருப்பான். அம்மாவா அந்த பந்தாவா ரிமோட் வச்சிருக்கிற ரிமோட்ல பிக் பிக் அப்படிம்பா, அதுல ஒரு பந்தா, ஏய் வண்டி என்னது அப்படின்னு சொல்லாம சொல்றது. சில பேர் திடீர்னு போய் பக்கத்துல போய் நின்று காரை சாவி அப்படி டமக்குன்னு போடுவான் பாருங்க, அதனால பயந்துக்குவான், ஓ சாரி அப்படிம்பா. நம்ம சும்மா சாஞ்சிருக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கோ கூட என்ன செய்யறது இல்ல. இல்ல அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறதுக்காக நான் கேட்கிறேன். இவர் ஏறி உட்கார்ந்ததும் இல்லாம கொஞ்சம் உள்ளதல்ல, இது பேசஞ்சர் போட் இல்லையா, இது பயணிகளை கூட்டிட்டு போற போட்டு அல்லையா, இது என்னுடைய சொந்த போட்டு, இது பிஷ்ஷுக்காக நான் வச்சிருக்கிறேன், நான் ஒரு ஃபிஷர்மேன். அப்படி எல்லாம் இந்த மனுஷன் தன்னை அடையாளப்படுத்தவே முடியல.
இந்த போட் என்ன, இது என்ன சூழ்நிலை? இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இப்ப ரொம்ப உடைஞ்சிருக்கிறேன், ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், ரொம்ப கோபமா இருக்கிறேன். நீ நல்ல நேரத்துல வந்திருந்தா தப்பிச்சிருப்பீர், இப்போ உன் பார் என்ன பண்ற, அப்படியெல்லாம் எதுவுமே அவன் ஷேர் பண்ணவே. யார் இப்படி உட்கார்றாங்கன்னு பாக்குறான், பார்த்ததுதான் கொஞ்சம் உள்ளதல்ல அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? இவன் கவனத்தை திருப்புகிறார். சற்றே ஆழத்துல, சற்றே உள்ள, கடலுக்கு உள்ள, நீங்க கீழே படிச்சு பாருங்க, அங்க எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அந்த மனுஷனுக்கு என்ன கமெண்ட் பண்ணினார்? சற்றே தள்ளும்படி அந்த கட்டி வச்சிருக்கிற போட்டை நகர்த்தி, அந்த கட்டை அவுத்து, இந்த போட்டுகள் எல்லாம் கரையில கட்டி வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கட்டை அவிழ்த்து அந்த போட்டை நகர்த்தி கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொண்டு போய் விட்டு இயேசுவுக்காக, அந்த பிரசங்கத்திற்காக வைக்கும்படி வச்சுட்டார். இப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? இவன் படகை தள்ளி விட்டுட்டு வரவெல்லாம் முடியாது, படகோடு நின்னுதான் ஆகணும். படகுக்கு சொந்தக்காரன் வெளியே, நம்மாலு உள்ள. இருக்கிறீங்களா? இயேசு உள்ள, இவன் வெளியே. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இவன் நின்னுகிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அங்க நடக்கிறது. ஆனா ஒன்றை கவனிச்சுக்குங்க, இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் எதுவுமே பேசல. ஆண்டவர் பேசுற வார்த்தையெல்லாம் ஆல்ரெடி தன் வசனத்தை கேட்க வந்திருக்கிறவர்களுக்காக இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னா, அவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவனை பார்த்து இயேசு ஒன்றும் பேசல. ஆனா இவனுடைய நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அவர் பேசுறது எல்லாம் கேட்டே ஆகணும். ஆமாவா? படகு விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஐயா சீக்கிரம் பிரசங்கத்தை முடியும் ஐயா, நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கிறேன், இரவெல்லாம் ரொம்ப பாடுபட்டு, ஆமா வேலை செஞ்சு டயர்டா இருக்கிறேன், ஆமா ஒன்றும் கிடைக்காத ஏமாற்றத்தில் இருக்கிறேன், உடைஞ்சு போய் இருக்கிறேன், பல வலைகளை எல்லாம் பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு டியூட்டி நிறைய இருக்குது. ஆமா நீ இப்படியெல்லாம் சொல்லியிருந்தா நான் உள்ளுக்குள்ள வந்திருக்க மாட்டேன், படகை தந்திருக்க மாட்டேன், உங்க உட்காரதை அனுமதிச்சிருக்க மாட்டேன். அப்படி ஏதாவது அவன் சொல்ல முடியுமா? சொன்னானா? நாம் கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், அங்க வந்தவங்களுக்கு பிரசங்கிக்கணும். அதை விட ஒரு நோக்கம், இந்த மனுஷனை தனக்காக பிடித்து, இந்த மனுஷனை தனக்கு ஆட்களை பிடிக்கிறவனாய் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இதுலதான் சோதனை வேதனை எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குது. அதுல வச்சு அந்த பிரசங்க நேரம் முடிகிற வரைக்கும் இவன் படகை கொடுக்கிறது, படகை தள்ளுறது, படகுக்கு அருகே நிக்கிறது, பொறுமையா இருக்கிறது, அந்த வார்த்தைகளை யாருக்கோ பேசுறாருன்னு சொல்லி எண்ணாம அந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி காது கொடுக்கிறது, கவனிக்கிறது, எல்லாத்தையும் அதுலயே இவனை வச்சு இன்டர்வியூ பண்ணிட்டார் ஆண்டவர். இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ செலக்ஷன் நடக்குது, நீதான். அதான் கடைசியில் நம்ம பார்க்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துல, இந்த வேளையில, இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சதின் அடிப்படையில இந்த மனுஷனை மீனவனாய் இருந்து மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்னா முடிவு பண்ணிட்டார். இன்றைக்கு அது நம்முடைய செய்தி அல்ல. இப்ப இதற்கு இடையில இருக்கிற 4 முக்கிய விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க ஆவியானவர் என்ன பாரப்படுத்தி இருக்கிறார். இப்பதான் பிரசங்கத்துக்கு உள்ள வரோம். இப்பதான் உள்ளயா? இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய 4 முக்கிய விஷயங்களை, நிறைய இருக்கு. அந்த 4 விஷயங்களை வேக வேகமா உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்து நானும் கடந்து போக ஆவியானவர் என்னை தூண்டி இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். இந்த மனுஷனிடத்துல இந்த கீழே நம்ம பார்க்கிற அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வலை நிரம்ப மீன்கள், திரளான மீன்கள், 2 படகுகள் நிரம்பத்தக்க மீன்கள். அதையெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய சீடன் என்கிற தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அப்போஸ்தலன் என்கிற அதிகாரம், இதெல்லாம் இந்த சம்பவத்தை வச்சுதான் அந்த மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. மோவாபிலிருந்து நகோமி தன் ஊருக்கு, தன் நாட்டுக்கு திரும்பும் போது மோவாபிய ஸ்திரீகளான தன் மருமக்களை பார்த்து சொன்னா, நான் என் சொந்த ஊருக்கு போறேன், நான் எங்க நாட்டுக்கே போறேன், நீங்க 2 பேரும் விதவைகளா இருக்கிறீங்க, ஆல்ரெடி
நானும் விதவை, எனக்கும் வயசாயிடுச்சு, நான் என் ஊரை பார்த்து போயிடுறேன். நீங்க இங்க உங்க ஊர்லயே உங்க நாட்டிலேயே இருந்து உங்களுக்கு தோதா இருக்கிறபடி வேறொரு திருமணம் செய்து நீங்க வாழ்ந்துக்குங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது 2 பேத்துல ஒருத்தி ஓகேண்டா, ஒருத்தி நாட் ஓகேங்கிறான். உங்களுக்கு தெரியும் தானே சத்தியம்? அவன் என்ன சொன்னா? போக மாட்டேன், உன் ஜனம், உன் தேசம், உன் தேவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. ஆமா, அவ அதோட நிக்கல. இனி உம்மை விட்டு பிரிஞ்சு போறத பத்தி என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இது சத்தியம்னு வேற சொல்லிட்டா. அதுல வாய் அடைச்சு போன நகோமி வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு தன் ஊருக்கு தன் நாட்டிற்கு வந்துட்டா. உங்களுக்கு தெரியும், அப்படி வந்தவளுக்கு போவாஸ் ஒரு பேர் சொன்னார். அப்படி வந்தவளுக்கு போவாஸ் ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற அப்படின்னு சொன்னார். தனக்கு ஜனம் வேண்டாம், தன் தேசம் வேண்டாம், தன் இனம் வேண்டாம், தன் மொழி வேண்டாம், தன் தெய்வங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்த அவளை பார்த்து போவாஸ் சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறீன்னு சொன்னார். இந்த உலகத்துல கரெக்டா நீங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த உலகம் தருதோ தருளையோ தருகிற தராத எல்லா அந்தஸ்தையும் விட மேன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை மட்டும் நீங்க ஹானர் பண்றீங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நீங்க ஒபே பண்றீங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்றீங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு தகுதியாய் நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், அதை என் ஆண்டவர் ஹானர் பண்ணாம கனம் பண்ணாம விடவே மாட்டார். இப்போ பேதுருவுக்கு ஆண்டவர், உனக்கு வலையில மீன் கிடைக்கலையா, ஒண்ணு கூட கிடைக்கலையா, ராத்திரி எல்லாம் போராடினியா, அப்படியா இப்படியா, அதெல்லாம் எதுவுமே ஆண்டவர் கேட்கல. அந்த மனுஷனுடைய கதை ஆண்டவருக்கு தேவையில்லை, அவனுடைய சோகம் ஆண்டவருக்கு கவலை இல்லை, அவனுக்கு இருக்கிற நஷ்டம் ஆண்டவருக்கு எந்த விதமான உருக்கமும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி அவனுக்கு செய்ய போற ஒரு மாற்றத்தை மட்டுமே கர்த்தர் தன் மனதிலே வைத்திருக்கிறார். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கேளுங்கள். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படகுல ஏறி உட்கார்ந்து சற்றே தள்ளும்படி அவனிடத்தில் சொன்ன போது இந்த மனுஷன் எப்படி அர்ப்பணித்தான்னா, இயேசுவுக்கு, யாருனே தெரியாத இயேசுவுக்கு, முன்பின் பழகுகிறாத இயேசுவுக்கு, அவர் செய்ய போகிற பிரசங்கத்திற்கு, அவருடைய ஊழியம் முடிகிற வரைக்கும் பொறுமையோடு அவருக்கு பணிவிடை செய்து பக்கத்திலே இருந்து காத்திருப்போடு அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கிற அந்த மனுஷனுடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். சில பேர் சபையில் உட்காந்து அடிக்கடி 1000 தடவை வாட்ச் பார்த்துட்டே இருப்பான். இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லல, மேபி இருக்கலாம்னு சொல்றேன். சபையில் உட்காந்து இப்படின்னு ஆட்டிட்டு இருக்கிறவன் எல்லாம் உருப்படவே மாட்டான்னு நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், சபையில 1 வாட்சோ 3 வாட்சோ 4 வாட்சோ சபையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கலாம். நான் நினைக்கிறேன் இங்க ஒரே ஒரு வாட்ச் நச்சுன்னு வச்சிருக்கிறார் பாஸ்டர் பிரசங்கிக்காக. என் அன்பு தேவ பிள்ளையே, பேதுருவுக்கு செய்ய போகிற மாற்றத்திற்கு, பேதுருவுக்கு கர்த்தர் ஏற்படுத்த போகிற மாற்றத்திற்கு, பேதுருவுக்கு கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு, பேதுருவுக்கு கர்த்தர் தரப்போகிற அந்த அந்தஸ்திற்கு, பேதுருவுக்கு கர்த்தர் தரப்போகிற அந்த அடையாளத்திற்கு, பேதுருவுக்கு கர்த்தர் தரப்போகிற அந்த அதிகாரத்திற்கு இப்போ இன்டைரக்டா ஆண்டவர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார், தகுதியான ஆளானு. எங்கேயோ பல சோழிகளை விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்த மாதிரி ஒரு நினைப்பு சில பேருக்கு. ஜெப நேரத்துல பாத்தீங்கன்னா இச்சுட்டே இருப்பான், அப்படின்ட்டே இருப்பான். சபைக்குள்ள உட்காரும் போது எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் என்ன செய்யறது இல்ல. உங்களை சொல்லல, பொதுவா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆளுகளை பேர் சபைக்குள்ள வந்துட்டு வந்த உடனே போகணுமாமா, அதுக்கு வராம இருந்துக்கலாம் தானே. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை ஆராதிக்க வருகிற இடத்துல நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, என்ன செய்யற, எல்லாத்தையும் அவர் அங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யோசுவான்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தான். மோசே நாட்கள்ல சிறு பையன்,
மோசேயின் வயதிற்கொத்த எத்தனையோ மூப்பர்கள், எத்தனையோ வயதுல மூத்தவர்கள், முதியவர்கள் இருக்கும் போது யோசுவாவை அடுத்த தலைவனாய் கர்த்தர் செலக்ட் பண்ணார். என்ன காரணம் தெரியுமா? அந்த மனுஷனை பத்தி ஒரு குவாலிட்டி கர்த்தர் எழுதி இருக்கிறாருங்க. இரவு பகலா கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம அங்கேயே கிடந்தான். சங்கீதக்காரன் தாவீது 27ஆம் சங்கீதத்துல சொல்லும் போது 4:5 சொல்லும் போது அந்த மனுஷன் சொல்றான், எனக்கு வேற ஆசையே இல்லை, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஏன் ஆசரிப்பு கூடாரத்துல இவன் மட்டும் கிடக்கிறான்? யாருக்குமே தெரியாதுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல கிடந்தா எல்லாம் வந்துருமா? நிறைய பேர் சொல்லி இருப்பான். தாவீதை பார்த்தவன் சொல்லி இருப்பான், எப்ப பார்த்தாலும் பைபிள் பைபிள்னா எல்லாம் வந்துருமா கேட்டிருப்பான். இந்த மனுஷனை கேட்டினா அந்த மனுஷன் சொல்றாங்க, அந்த மனுஷன் சொல்றான், எனக்கு வேற ஆசையே இல்லை, ஒன்றைத்தான் நான் கர்த்தர்ட்ட கேட்கிறேன், அதைத்தான் நான் நாடுறேன். என்ன அப்படின்னா அவருடைய மகிமையை நான் பார்க்கணும், அவர் மகிமையை பார்க்கணும், அவர் சாயலை நான் பார்க்கணும், அவருடைய அழகை நான் பார்க்கணும், அதை நான் ரசிக்கணும். அதற்காக என் ஜீவனால் எல்லாம் நான் ஆண்டுடைய வேதத்தை, ஆண்டுடைய வார்த்தையை தியானிச்சு 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 நான் இங்கேயே கிடப்பேன். எப்படி ஒரு அர்ப்பணிப்பு! நான் சிலரெல்லாம் வேதத்துல யோசிக்கிறேங்க, இப்படி எல்லாம் வாழ முடியுமா? இப்படி எல்லாம் ஒப்பு கொடுக்க முடியுமா? இப்படி எல்லாம் கர்த்தருக்காக விட்டுத்தர முடியுமா? இப்படி எல்லாம் எல்லாத்தையும் மறந்து எல்லாமே இருந்து வெறுத்து இருக்க முடியுமா? நான் யோசிக்கிறேன். சும்மாவா ஆண்டவர் அவங்க எல்லாம் கனப்படுத்தினார் நினைக்கிறீங்க? சும்மாவா ஆண்டவர் ஏதாவது பாரபட்சமா அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டார் நீங்க நினைக்கிறீங்க? நெவர். அர்ப்பணிப்புங்க, கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, கர்த்தருக்காக இருந்த வாஞ்ச, கர்த்தருக்காக இருந்த வைராக்கியம், கர்த்தரை பற்றி இருந்த உண்மை, கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்ட அந்த வெளிப்படையான எல்லா தியாகமும் அதை வேதத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார். எல்லா பரிசுத்தவான்ட்டி காட்டுறார். யோசிச்சு பாருங்க. லாசரு வியாதியா இருக்கும் போது ஆண்டவருக்கு செய்தி வந்துச்சு. என்னன்னு? ஆண்டவர் அவன் வியாதியா இருக்கிறான்னு கேட்ட உடனே சொல்றார், நல்லதுங்கிறார். எப்படி இருக்கும்? நீங்க வியாதியா இருக்கிறீங்கன்னு உங்க வீட்டுல இருந்து வந்து ஒருத்தர் பாஸ்டர் சொல்லும் போது, பாஸ்டர் நல்லது அப்படின்னாருன்னா உங்க வீட்டாருக்கும் அதை கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் இங்க கேட்க கூடாது யுவர் ஆனர். அந்த லாசருடைய வியாதிக்கு போகாம, அவனை போய் சுகமாக்காம செத்தும் போயிட்டான். இளவுக்கும் போக பக்கத்து ஊர்ல இருந்தார், ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருந்தார். செத்து போயிட்டான். அந்த இளவுக்கு வராம 4 நாள் கழிச்சு வந்தார். வீட்டுக்கும் வராம ரோட்ல நின்று ஆள் அனுப்புறார், நான் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு. நீங்களா இருந்தது என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப எதுக்கு வந்தாரா? அப்படியே போக சொல்லு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்ல. எங்க வீட்டுல எத்தனை நாள் வந்து சாப்பிட்டு இருப்பார், எங்க வீட்டுல எத்தனை நாள் வந்து படுத்திருப்பார், எங்க வீட்டுல வந்து எத்தனை நாள். அதெல்லாம் நம்ம மரியாதை மார்த்தாலும் அப்படி சொன்னதா அங்க எழுதப்படல. இயேசு வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார் உடனே எந்திரிச்சு ஓடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எங்க சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அந்த இடமெல்லாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்மளால அப்படி நடக்க முடியுமா? நம்மளால ஆண்டவர் மேல அப்படி ஒரு விசுவாசத்தை வைக்க முடியுமா? அந்த ஆண்டவர் மேல அலுப்பு இல்லாம, சலிப்பு இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம, எரிச்சல் இல்லாம இப்படி எல்லாம் நமது வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நடக்க முடியுமா? நான் யோசிச்சு பார்க்கிறேன். பெரிய கேள்வி அங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணு கூட கிடைக்கலங்கிற அந்த இழப்புல, அந்த சோகத்துல, அந்த அங்கலாய்ப்புல, அந்த நிர்பந்தத்துல, அந்த உடைவுல வலைகளை அலசி கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல இவருக்கு படகு கொடுத்து அந்த படகை தள்ளிவிட சொல்லி படகுக்கு அருகிலேயே பிரசங்க முடிவு வரைக்கும் நிக்க வச்சிருக்கிறாரே, அந்த மனுஷனுடைய இருதயத்தை பாருங்கள். அவனுக்கு முறுமுறுப்பு வரல, அவனுக்கு சலிப்பு வரல, ஆண்டவர் மேல அவனுக்கு எரிச்சல் வரல, அவனுக்கு வேற பற்றிய சிந்தாய். என் அன்பு தேவ பிள்ளையே, கரெக்டா நீங்க கர்த்தரை மட்டும் பாக்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் கரெக்டா நீங்க
நீங்க கேட்பதற்கு உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அற்புதம் நிச்சயம். நிச்சயம். அதை யாரும் தடுக்க முடியாது. அதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வர ஆசீர்வாதத்தையும் எனக்கு வர அற்புதத்தையும் யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதை தேவன் செய்தே தீருவார். அது எனக்கு நடந்தே தீரும். அது எனக்கு வந்தே தீரும். அதை நான் பெற்றுக்கொண்டே. அதுதான் முதல் இடம். அதுதான் முதல் இடம். அதுதான் முதல் இடம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மீட்டிங்ல அன்றைக்கு அந்த கரையில வேறு யாருக்கும் அற்புதம் நடந்ததாக இந்த சம்பவத்தில் எழுதப்படல. படகை கொடுத்த, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த, ஆண்டவரை பார்த்த, அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த, அவர் சொன்னபடியெல்லாம் செய்த இந்த பேதுருவுக்கு மட்டுமே கர்த்தர் அன்றைக்கு அற்புதம் செய்கிறார். இது அவனுடைய நாள். விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், this is your day என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுடைய. நீங்க என்றைக்கு கர்த்தருக்கு இந்த பேதுருவை போல, இந்த சீமோனை போல முறுமுறுப்பு இல்லாம, எரிச்சல் இல்லாம, கோபம் இல்லாம, வேற மன வருத்தம் இல்லாம அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கிடக்கிறீங்களோ, நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நாள், அந்த நேரம் உங்களுடைய நாள், உங்களுடைய நேரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படியே 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 ஆண்டவரை அப்படியே ரசித்து நிற்கின்றார். அவருடைய வார்த்தைகளை மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு யார் பேசினாலும் மண்டையில் என்ன செய்யாது? வாயா நானே. சில பேர் சொல்றதை கேட்டுக்கிறீங்களா? நானே நானே நானே. சில நேரம் இந்த முந்தின ராத்திரி, முந்தின நாள் நடந்த பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு தான் நீங்க வரோம். வர வழியில பார்த்தது, வந்தது, போனது எல்லாம் இழுத்துக்கிட்டு தான் நீங்க வரோம். வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அதே ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க பாசிட்டிவ் சொல்றதால ஒண்ணுமே ஏறாது. இயேசு ராஜா வந்திருக்கிறாரு, வந்துட்டு போறாரு அப்படிமா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அப்படிங்கும்போது பாரு, நான் எப்படி வந்திருக்கிறேன் கொண்டாடுறாங்களாமா. அப்படியே இந்த மத்தவன் சிரிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா சொன்னீங்க, உண்மையா சொன்னீங்க, வாழ்க. சில பேர் சிரிக்கிறது கூட நமக்கு என்ன செய்ய முடியாது, ஏன்னா நம்ம பிரச்சனை அப்படி இருக்கும். நான் எப்படி வந்திருக்கிறேன், சிரிக்கிறான், பல்ல காட்டிட்டு வந்து தோத்துறாங்கிறான். நல்லதா கெட்டதா? ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர், அண்ணா அக்கா மச்சான் மாமா நல்லா இருக்கிறியா கேட்கறது சரியா தப்பா? எல்லாம் சரிதான். எனக்கு பிரச்சனை அப்படி இருக்குது. எனக்கு முந்தின நாள் ராத்திரி அப்படி நடந்திருக்குது. போன வாரம் நான் பட்ட பாடு கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டருக்கு போன் பண்ணா இல்லைங்கிறாங்க, கூப்பிட்டா பேச மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. இந்த விசுவாசிக கூப்பிடுற நேரத்துக்கு பாஸ்டர் லைன் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கீங்களேன், பாஸ்டரையும் பாஸ்டருடைய தேவனை சேர்த்து சபிக்கிறவன் இருக்கிறான். நீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி நீங்க கூப்பிட்ட உடனே அவர் லைன் வந்துடணும். நீங்க கூப்பிட்ட உடனே அவர் போன் எடுத்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர் அப்படின்றணும். அப்பதான் ஆண்டருக்கு ஒரு தோத்திரம், அவருக்கு ஒரு இல்லைன்னா ஆத்திரமா இருக்குமாக்கும். பேதுருவுக்கு சொந்த கதை என்ன, சோக கதை என்ன, டுடே மெசேஜ் என்ன, டுடே ரிப்போர்ட் என்ன, உன்னுடைய பிசினஸ் ஸ்டேட்டஸ் என்ன, உன்னுடைய மார்க்கெட்ல உன்னுடைய வரவு என்ன, செலவு என்ன, அதெல்லாம் என் ஆண்டவருக்கு தேவையில்லை. என்னை பார்க்கும் போது உன் இருதயம் மகிழுதா, நான் சொல்லும் போது உன் இருதயம் கீழ்ப்படிதா, எனக்காக காத்திருப்பியா, எனக்காக, அதைத்தான் ஆண்டவர் அங்க பார்க்கிறார். அதைத்தாங்க ஆண்டவர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா? சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அர்ப்பணித்தே, அதுக்கப்புறம் ஒரு பொய்யா புழுவு பாருங்க, ஆவி ஆத்மா. யாரோ எப்படியே பாடிட்டு போறாங்க, நாம உண்மையை பாடலாம். அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. இந்த
மனுஷன் எவ்வளவு அந்த நேரத்துல ஆண்டவருக்கு அந்த படகை கொடுத்து ஆண்டவர் பிரசங்கிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நின்னு அவர் பேசுனதெல்லாம் கேட்டு அவன் எவ்வளவு அர்ப்பணிச்சான்ங்கிறத இந்த செய்தியின் 2வது கர்த்தர் காட்டுறார் பாருங்க. 6ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் வார்த்தைக்குள்ள வாங்க பார்க்கலாம். அந்த மனுஷன் எவ்வளவு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தான், எவ்வளவு அந்த மனுஷன் ஆண்டவருக்காக தன்னை விட்டு கொடுத்தான், எவ்வளவு அந்த மனுஷன் ஆண்டவரை புரிந்து கொண்டான் என்பதை கர்த்தர் காட்டுகிறார். எடுத்து ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஹலோ, 6ஆம் வசனம்னு சொன்னேன், அதான் படிக்கிறீங்களா? அப்படியா? மன்னிக்கவும், 5ஆம் வசனம் பாருங்க. மன்னிக்கவும், 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்ப அது வேண்டாம் நமக்கு. முதல் வார்த்தை தானே சொன்னேன். அதற்கு சீமோன். இந்த பிரசங்கம் எல்லாம் முடிச்சு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவங்கிட்ட என்ன பிரச்சனை? ஒரு மீனுமே இல்லாம தானே வந்த, மன விருப்பத்தோடு தானே வந்த, விசுவாசத்தோடு தானே வந்த, உன் விசுவாசம் உண்மையா? அப்படியெல்லாம் எதையுமே கேட்காம பிரசங்கம் முடிச்ச உடனே சொல்றாரு, ஆழத்துல தள்ளிட்டு போய் அவர் எங்க கேட்டார், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாரா? காலையில வெயில் ஏற நேரம் ஆயிடுச்சு, இப்ப வந்து ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்றேன், அது மீன் பிடிக்கிற நேரம் அல்ல. சூரிய ஓதயத்திற்கு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடும். மீன் பிடிக்கிறதுக்கு ரைட் டைம்ங்கிறது என்ன தெரியுமா? இரவு 8 to morning 3 o'clock, நைட் 8 to morning 3 o'clock தான் பெஸ்ட் டைம் ஃபார் ஃபிஷிங். மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்ற நேரம்ங்கிறது அதுதான். இரவெல்லாம் நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு மீனவனாய் இரவெல்லாம் பிரயாசப்பட்டுட்டார். ஏறக்குறைய 8 to 10 மணி நேரத்திற்கு மேல அலைஞ்சு திரிஞ்சு ஒண்ணு கிடைக்காம வந்து நிற்கிற பேதுருகிட்ட ஆண்டவர் என்ன ஏதுனே கேட்காம, என்ன பிரச்சனை உனக்குனே கேட்காம சொல்லி வச்ச மாதிரி ஆண்டவர் என்னங்கிறாருன்னா, உனக்கு இதுதான் பிரச்சனை, உனக்கு மீனை தரங்கிற ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற நேரம் சூட்டபிளா இல்ல. இது பிஷிங்கான நேரம், இது மீன் பிடிக்கிறதுக்கான நேரம் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து கேட்காம, இந்த மனுஷனுக்கு இதுதான் தேவைங்கிறத உறுதிப்படுத்தாம ஆண்டவரா சொல்றார். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் தன் பக்கத்துல நின்றுட்டு தான் பாத்தீங்களா, தனக்கு படகை கொடுத்தான் பாத்தீங்களா, அதை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய படகை ஆழத்துக்கு கொண்டு போ, ஆழத்துக்கு கொண்டு போய் வலைகளை போடுன்னு சொல்லி பேதுருவுக்கு அவனோடு வந்திருக்கிற அவன் சகோதரனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். என் அன்பு தேவ ஜனங்களே, இப்பத்தான் அந்த மனுஷன் சொல்றான், ஐயரே, என்னங்கிறான்? ஐயரே. நல்லா கவனி, இருங்க, அங்கெல்லாம் போக வேண்டாம், அப்படியெல்லாம் நாங்க ஓட மாட்டோம். 7 மணி நேரம் ஆனாலும் அப்படித்தான் வருவோம். சும்மாவெல்லாம் உளறிட்டெல்லாம் போகக்கூடாது. ஐயரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியம் மிக தெளிவாய், மிக நுணுக்கமாய் உங்களுக்கு புரிவதாக கர்த்தர் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து நீங்கள் அதை கவனிச்சீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு இயேசுவை முன்பின் எதுவுமே தெரியாது. இவர் ஊழியம், இவருடைய அது இது எதுவுமே இந்த மனுஷனுக்கு தெரியாது. எதையுமே இந்த மனுஷன் பார்க்கல, எதையுமே இந்த மனுஷன் கேட்கல. இயேசுவை பற்றி இந்த மனுஷனுக்கு நோ ஐடியா. வெரி ஃபர்ஸ்டா அந்த பிரசங்கம் முடிச்ச உடனே சொல்றான், ஐயரே. இந்த வார்த்தை கிரீக்ல எபிஸ்டட்டா அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. எபிஸ்டட்டா அப்படின்னு சொன்னா, எபிஸ்டட்டா அப்படின்னு கிரீக்ல அது சொல்லப்படுகிறது. எபிஸ்டட்டா அப்படிங்கிறது தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுன்னா, ஐயரே. அதற்கு 3 தீர்க்கமான ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. படிச்சவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, படிச்சிராதவங்களுக்கு சேர்த்து அதை கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், படிச்சிருந்தவங்களுக்கு நல்லா புரியும். 3 ஆங்கில வார்த்தைகள் அதற்கு சொல்லப்படுது. ஐயரே அப்படிங்கிறதுக்கு கமாண்டர், மாஸ்டர், லீடர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏதாவது புரிகிறதா? ஆண்டவர் பிரசங்கத்தை கேட்டான்.
ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச போது இப்படி இந்த மனுஷனை பார்த்து பேசுகிற போது அந்த மனுஷன் என்ன சொல்றானா, அந்த மனுஷன் என்ன முடிவு பண்ணிட்டானா, இவர் கமாண்டர், இவர் தலைவர், இவர் அதிகாரி, இவர் தளபதி, இவர் அதிகாரம் நிறைந்தவர், இவர் முதலாளி, இவர் எஜமான், இவர் என்ன சொன்னாலும் நடக்கும் அந்த வார்த்தையில முடிவு பண்ணிட்டான். ஹல்லேலூயா. வாரம் சபைக்கு வந்து சத்தியம் கேட்கிறீங்களே, சத்தியம் கேட்டு இன்னமும் அவரை உங்களுக்கு ஆண்டவர்னு தெரியலையா, கர்த்தர்னு தெரியலையா? தானா சொல்லணும். சபைக்கு வந்துட்டு அந்த ஆராதனை முடியும் போதே புதுசா வந்தவன் சொல்லணும், இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில பேர் எத்தனையோ காலங்கள் சபைக்கு வராங்க, எவ்வளவோ நாட்களாக கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா பாருங்க, இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வரவே இல்லை. இன்னும் தேவன் மேல உறுதியான நம்பிக்கை வரல. உறுதியான நம்பிக்கை இன்னும் நிறைய பேருக்கு வரல. ஒருவேளை ஆலயத்திற்கு, தேவ ஆலயத்திற்கு வருகிற விசுவாசிகள் நிறைய பேர் இங்கே வந்துட்டு விக்கிரக கோவில்களுக்கு போறாங்க, அந்நிய மார்க்கத்துக்கு போறாங்கன்னு சொன்னா, நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், அவங்க கிட்ட நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், அவங்க இன்னும் ஆண்டவரை அறியவில்லை. சங்கீதம் 103 தாவீது சொல்லும்போது சொல்லுகின்றார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர்தான் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம், அவர் கைக்குள்ளான மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கடவுளை உண்டாக்கல, நாம் உண்டாக்க முடியாது, உருவாக்கவும் கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தான், கடவுள் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும். புதிய ஏற்பாட்டின் செய்திகள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? புதிய ஏற்பாட்டின் அற்புதங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு ஆண்டவர், இயேசு தேவகுமாரன், இயேசு மனுஷகுமாரன், இயேசு வரப்போகிற ராஜா, இயேசு வரப்போகிற ராஜா, நித்தியமாய் இருக்கிறவர். அதுதான் இந்த மனுஷன் அயரே அப்படிங்கிற வார்த்தையில அவன் இயேசுவை முழுமையாய் ஏற்றுக்கொண்டான், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டான், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டான், தெளிவோடு ஏற்றுக்கொண்டான், உறுதியாய் நம்புகிறான் என்பதற்கான அடையாளமாக அந்த வார்த்தையை அங்க வச்சிருக்கிறார். ஐயரே. ஹலோ, ஆதி பிதாக்கள், வேதாகம பிதாக்கள் தேவனுக்கு கொடுத்து ஆராதித்த நாமங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. முத வேத புஸ்தகத்துல எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு அந்நிய பெண் தான் ஆண்டவருக்கு பெயர் வைத்தாள். அவள் பெயர் வைத்த இடத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பிறகு அவளுக்கு ஒரு வகையில் எஜமானனாகவும் இன்னொரு வகையில் கணவனாகவும் இருந்த ஆபிரகாம் பெயர் வைக்கிறார், நீர் தேவைகளை சந்திக்கிறவர், பார்த்து கொள்ளுகிறவர். அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தரும் விதவிதமாய் தேவனை பார்த்து ரசித்து ருசித்து தேவன் இப்படிப்பட்டவர், தேவன் அப்படிப்பட்டவர்னு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எல்லா நாமத்திற்கு மேலாக ஒரே நாமத்தை கொடுத்துட்டார், ஜீசஸ். அதனாலே என்னமோ தெரியல, நம்ம தேவனை கண்டுபிடிக்காம விட்டுட்டோம். பாட்டு மட்டும் பாடுறோம், இயேசு போதுமே, சொல்லும் போதே ரொம்ப சோகமா இருக்குது. இயேசு, அது அப்படி பாடக்கூடாது. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த மனுஷன் அந்த ஒரு பிரசங்கத்தை முழுசா கேட்டான், கிட்டத்துல நின்னு கேட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை அனைத்தையும் கிட்டத்துல இருந்து இந்த வார்த்தையில கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஆண்டவரை, எல்லாவற்றுக்கும் மேலான தலைவர், அதிகாரம் உள்ளவர், எஜமான், முதலாளி, சொந்தக்காரர், அதுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. கமாண்டர்,
லீடர், பிரசிடென்ட், அப்படி எல்லா டைட்டிலையும் ஆண்டவரை பார்த்துட்டான். ஐயரேங்கிற வார்த்தையில முடிச்சு சொல்றான். அடுத்தது பாருங்க, நீங்க இந்த உலக வாழ்க்கையில வசனத்தை சும்மா கேட்டுட்டு போக கூடாது. வசனத்தை கேட்டா அதனுடைய பதில், அதனுடைய பலன் உங்ககிட்ட என்ன செய்யணும்? வெளிப்படணும். ஆட்டையும் மாட்டையும் வெளியில கொண்டு போய் மேய்ச்சாலும், கட்டி போட்டு மேய்ச்சாலும், மேவு திங்கிற ஆடும் மாடும் பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குது, குட்டி போடுது, அது போடுற சாணி கூட பயன்படுது. ஆமேனா? இதை கட்டி மேய்ச்சும் பிரயோஜனம் இல்லை. சிலதை வெளியில கொண்டு போய் மேய்ச்சோம், புரியும் நினைக்கிறேன். வெளியில இருந்து கூட்டிட்டு வந்து மேய்ச்சோம், நான் பாலும் கொடுக்க மாட்டேன், குட்டியும் போட மாட்டேன், சாணியும் போட மாட்டேன். அப்ப எதுக்கு நீ இடத்தையே தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்பிருந்து இப்ப வரைக்கும் நான் விசுவாசி. 33 years ago. பாஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க முத இந்த ஊருக்கு வந்த போது நான் தான் அண்டா கொடுத்தேன், நான் தான் குண்டா கொடுத்தேன், நான் தான் முதல் வாரம் சோறு போட்டேன். கல்யாணமாய் வந்த போது உங்களுக்கு எங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் விருந்து. உங்க பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் துணி நான் தான். கொன்னே போடுவார் கர்த்தர். இதெல்லாம் வச்சுக்கிட்டு போயிடலாம்னு யாராவது நினைச்சீங்க? அது அப்படித்தான் வருது. இதை விட வரும், ஆனா ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறேன், அதை மீறி எகிருது. ஐ எம் சாரி. வந்து கேட்ட அளவுக்கு என்ன இருக்கணும்? இன்புட் எவ்வளவாச்சோ? ஏதாவது விளங்குதா? செல்லுல சார்ஜ் போட்டு எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன? பர்சன்டேஜ் பாத்துக்கிறோமா? எத்தனை கோடு வந்திருக்குதுன்னு பாருடா, எத்தனை பர்சன்ட்னு பாரு. பிள்ளைகிட்ட சொல்லுவோம், சார்ஜர் கழட்டி விடுறதுக்கு முன்னாடி 100 பாரு, 5 கோடு ஏறிடுச்சான்னு பாரு. எதுக்கு? அப்பதான் 10-15 மணி நேரம் வச்சு நோண்டிட்டே இருக்கலாம். அங்க ஏறினா தான் நோண்ட முடியும், தெரியுதல்ல? இன்புட் இருந்தா தான் என்ன புட் இருக்கும். இங்க இன்புட் இருக்குது, ஓகே. ஆனா எதுல பிரச்சனை? யுவர் ஆனர், என்னிடத்துல பிரசங்கத்தின் இடத்துல நம்ம எல்லாருமே சொல்றது தெரியுமா? நிறைய பேர் சொல்றதை கேட்டுக்கிறேன். சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, எல்லாத்தையும் சரியில்லை, சரியில்லை, சரியில்லை. திருப்பி நான் கேட்பேன், நீங்க? நிறைய பேருக்கு நினைப்பு நாம 100% பெர்ஃபெக்ட். ஆனா நம்ம போற சபையில பிரச்சனை, நமக்கு நடத்துற பாஸ்டர் கிட்ட பிரச்சனை, நம்ம சபைக்கு வரவங்க கிட்ட, ஏன் அந்த ஆண்டர் கிட்டே பிரச்சனை. நல்லவனை புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் சரியாத்தான் இருந்துச்சு. பிரச்சனை எல்லாம் என்னிடத்தில் தான், நான் தேவனை இன்னும் அறியவில்லை. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடும்போது பழைய பாட்டுல ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உம்மை, இன்னும் இருங்க, இப்ப அது வேண்டாம் எனக்கு. அறிஞ்சாதான் நெருங்க முடியும். அவர் அறிஞ்சாதான் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அவர் அறிஞ்சாதான் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அறிஞ்சாதான் அவர் போல் மாற முடியும். அவர் அறிஞ்சாதான் அவர் அழைச்ச நோக்கம் நிறைவேற வருதே ஒழிய இன்னும் ஆண்டவரை, இன்னும் சத்தியத்தின்படி தேவனை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்க. உங்களுக்கு காண்பிக்க எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த நேரம் மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரசங்கத்தின் முடிவிலே இந்த மனுஷன் ஆண்டவரை, ஓ லார்ட், நீர் கமாண்டர், நீர் லீடர், நீர் மாஸ்டர், புரிஞ்சிருச்சுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் தயாராயிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையோடு சேர்ந்து சொல்றதை நீங்க கவனிச்சீங்க, நீங்க படிச்சீங்க பாருங்க. அதற்கு சீமோன் ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இப்பதான் தன் பிரச்சனையை சொல்றாரு, ஆனா சொல்லல. சொல்றாரு, அப்படிதான் அங்க போட்டிருக்குதுமா. நீங்களா படிச்சிருக்கிற பிள்ளைங்க தானே இந்த தோ, ஈவன் தோ, அதெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா கிராமர்ல? ஆனாலும் இருந்தாலும் இது வர இடமெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய என்ன பிராங்க்? அந்த சென்டென்ஸ் முடியல. இரவெல்லாம் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆல்தோ, ஈவன் தோ, அங்க வருது ஒரு வார்த்தை வருது, ஆகிலும்.
நாங்க ராத்திரி கிடைக்காதுன்னா கிடைக்காதே, இனிமேல் கிடைக்காது நாங்க சொல்ல மாட்டோம். ராத்திரி கிடைக்கலைன்னா கிடைக்காதுங்கிறது எங்க அகராதி. ராத்திரியில பிடிக்க முடியலன்னா பகல்ல பிடிக்க முடியாதுங்கிறது நாங்க அறிஞ்சிருக்கிற உண்மை. ஆனாலும் நீங்க சொல்றீங்க, தலைவர் நீங்க சொல்றீங்க, அதிகாரி நீங்க சொல்றீங்க, உரிமையாளர் நீங்க சொல்றீங்க, தேவன் நீங்க சொல்றீங்க, அதனால் நான் போடுகிறேன். வார்த்தை நமக்கு விளங்கணும். வசனம் புரியலினா வாழ முடியாது. வசனம் புரியலினா அற்புதம் நடக்காது. வசனம் புரியலினா ஆண்டவர் இறங்க மாட்டார். வசனம் புரியலினா நீங்க ஆண்டவரை எதிர்பார்ப்பது வேஸ்ட். புரியணும். அந்த மனுஷனுடைய வார்த்தையினுடைய ஆழம் நான் ரசிச்சு படிப்பேன். இதை படிக்கும் போதெல்லாம் நான் ரசிப்பேன். ஐயா, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படல. ஃபிஷிங் டைம்ல, ரைட் டைம்ல, மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்ற நேரத்துல ஒண்ணுமே கிடைக்கல. எங்க அகராதியில மீன் நீ கிடைக்காது, ஆனா நீங்க சொல்றீங்க நான் போடுறேன். எவ்வளவு ஆழமான வார்த்தை. ஆகிலும் 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 படிச்சீங்களா இல்லையா? உம்முடைய வார்த்தையின்படியே. நீங்க விசுவாசியா வாழணும், விசுவாசியா நடிக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க இப்படி சொல்றதுனால நீங்க நடிக்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க நினைச்சுக்க கூடாது. புரியுதா? இதெல்லாம் நம்ம பதிவு செய்ய வேண்டியது. கர்த்தரை விசுவாசித்தான்னு சொன்னா, கர்த்தரை அறிஞ்சு கொண்டான்னு சொன்னா, இப்ப மூன்றாவது விசுவாசியாய் மாறுகின்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ விசுவாசியாய் மாறுகின்றான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒன்றை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்னா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. ஆதி பிதா ஆதாம் கிட்ட கர்த்தர் எதை, ஆதி பிதா ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்த்தார்? எதை எதிர்பார்த்தார்? சும்மா அவரை விசுவாசிகளுக்கு தகப்பனாக்கிட்டார் நினைச்சிடாதீங்க. பைபிள்ல போட்டிருக்குது, ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு அதை திரும்ப திரும்ப அநேக இடங்கள்ல ஆபிரகாமின் விசுவாசம் பேசப்பட்டு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னன்னே தெரியாம, எங்கேனே தெரியாம, எப்படினே தெரியாம கர்த்தர் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்றாருங்கிறத கேட்டுட்டு, ஆமா அந்த மனுஷன் கிளம்பினா பாத்தீங்களா, புறப்பட்டான் பாத்தீங்களா, அதோட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், அந்த மனுஷனை பார்த்து சொந்தக்காரன் வந்தக்காரன் என்ன கேட்டிருப்பான், எங்க போற, எங்க புறப்படுற? ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்கள் தெரிந்துதான் சொல்லுகிறீர்களா? நான் உங்களை கேட்கிறேன், ஆபிரகாம் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு கேட்டேன். தெரியாதுன்னு சில பேர் சொன்ன சத்தம் என் காதில் விழுந்துச்சு. அவங்கள பார்த்து கேட்க, நீங்கள் தெரிந்துதான் சொல்லுகிறீர்களா? ஆமான்னு சொல்லுங்க. ஆபிரகாம பார்த்து, தம்பி எங்கப்பா கிளம்பிட்ட, மாமா மச்சான் மாப்பிள எங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? நான் யோசிக்கிறேன், 2 ஆங்கிள் திங்க் பண்ணிருக்கணும். ஒண்ணு, எப்படி புழுகிறான் பாரு, கிளம்பி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு போறானாமா, யார ஃபூல் பண்றான் இந்த டேஸ்? இல்ல அப்படின்னா இன்னொரு மாதிரி பேசியிருப்பான், லூசு, எங்க போறேன்னு தெரியாம என்ன செய்யுது, யாரோ ஆல்மைட்டி காடா, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு இந்த லூசு என்ன செய்யுது? அவன் சாமிக்கு உருவமும் தெரியல, அவன் தெய்வத்துக்கு உருவமும் இல்ல, தோற்றமும் இல்ல, அதே மாதிரி எங்க போறதுன்னு தெரியாம இந்த நாய் போகுது, லூசு அப்படின்னு இருப்பான். கற்பனை தான் செஞ்சு பாருங்களேன். ஏமா பச்சை சேலையம்மா, ஒண்ணு பொய் சொல்றான்னு நினைச்சிருப்பாங்க, பொய் சொல்லி நம்மள லூஸ் ஆக்குறான்னு நினைச்சிருப்பான். இல்ல சில பேர் என்ன இருப்பான், கடவுள்ங்கிற பேர்ல லூசா போறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லையா? ஆமாவா? அதெல்லாம் ஆபிரகாமுக்கு உரைக்கவே இல்லைங்க. ஆபிரகாமுக்கு அதெல்லாம் பாதிக்கவே. எவனா என்னமோ சொல்லிட்டு போறான், யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறான். இன்னைக்கு நம்மளை எல்லாம் தடுக்கிற நிறைய பிரச்சனை தெரியுமா? அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன்.
இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரவே நீங்க ஒண்ணு அதிசயம் அல்ல. நமக்கு முன்னாடியே கோடான கோடி பேர் அந்த விசுவாச பாதையில டிராவல் பண்ணி போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு பின்னால வந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமும் போய் சேர வேண்டும். அல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே. அவன் முதல்ல அதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணிட்டான். ஐயரே அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு நான் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு கிடைக்கல. இதே கடல் தான், இதே படகு தான், இதே வலை தான், இதே மீனவன் தான், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ நீர் சொல்றீங்கிற உம்முடைய வார்த்தைக்காக நான் போடுறேன். ஏங்க அந்த வார்த்தையின் மேல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது தெரியுமா? பிரசங்கம் பண்ணும் போது அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுங்கிறது அந்த மனுஷன் அறிந்தான். இயேசு எந்த இடத்திலையும் சுயமாய் பேசினது இல்ல. இயேசு எந்த இடத்திலையும் தன் சொந்த கருத்துக்களை சொன்னதே இல்ல. அதுக்கெல்லாம் வசனம் நிறைய இருக்குது. இப்ப சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இயேசு சொன்னார், நான் தானாக எதையும் சொல்லாம பிதா எனக்கு கற்றுக் கொடுத்ததை, பிதா எனக்கு சொல்லி கொடுத்ததை அப்படியே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன்னு சொன்னார். அதனாலதான் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் மாத்தி மாத்தியில என்ன செய்ய மாட்டாரு, தனக்கு தோன்றதெல்லாம் சொல்ல மாட்டார். பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவார். அவர் என்னத்தை வெளிப்படுத்தி இருந்தாரோ அதைத்தான் சொல்லுவார். அவர் எதை கற்றுக் கொடுத்திருந்தாரோ அதைத்தான் சொல்லுவார். ஊழியக்காரங்க நாங்கள் அப்படித்தான். எங்க சொந்தத்திலிருந்து ஒன்றையும் சொல்ல எங்களை அனுமதிக்கிறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாகவே உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறார். அதனாலதான் இவ்வளவு லேட், அதனாலதான் இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க தவறாய் ஒன்றை புரிஞ்சு கொண்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும். தேவ வார்த்தையை தேவ வார்த்தையாக பாருங்கள். தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், எங்களால் நீங்க கேட்ட வசனத்தை மனுஷர் வார்த்தையாய் மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாம அதை தேவ வசனமாகவே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அதனால அந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா பேலன்ஸ் செய்யுதுன்னு சொல்றார். நாங்க பேசுகிற வார்த்தை எங்களுடையது அல்ல. பேசுகிறவர் நாங்கள் மனிதராக இருந்தாலும், கோயம்புத்தூர்காரங்களா இருந்தாலும், சேலத்துக்காரங்களா இருந்தாலும், அமெரிக்காக்காரங்களா இருந்தாலும், ஆப்பிரிக்காக்காரங்களா இருந்தாலும், அவங்க மூலமா பேசப்பட்ட வார்த்தை யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடையது. அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் 100% உத்தரவாதியாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பைபிள் 2 எல்லாம் கூடும் சொல்லுது. ஒன்னு தேவனால் எல்லாம் கூடும். அடுத்தது யாருக்கு எல்லாம் கூடும்னு கேட்டா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷன் அப்படித்தான் சொன்னாருங்க. நீர் சொல்ற உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்ப போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு பாருங்க. போட்ட போது அதுக்கு கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க எழுதி இருக்கிறது. கீழே கவனிங்க, 6ஆம் வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த அற்புதத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. நான் மீண்டும் இந்த 4 விஷயம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அதே கடல், எல்லாரும் சொல்லுங்க. அதே படகு சொல்லுங்க. அதே வலை சொல்லுங்க. அதே மனிதன். திருப்பி கேட்டா தெரியாது. எங்க இரு. இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்றதுனால என்ன ஏமாத்தில நினைச்சிட கூடாது. அதே கடல், அப்படித்தானே சொன்னீங்க? சரி, அப்புறம் சரி, அதே படகு, அதே வலை எடுத்துக்கலாம். ஓகே, அதே வலை. சூப்பர். உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ்ரா சொல்லிக்கங்க. அப்புறம் கடைசியில் பாஸ்டர் என்ன சொன்னாருன்னு பாரு. நான் தான் சொன்னேன் எனக்கு சபாசுங்களா அப்படின்னாலும் வந்துடக்கூடாது. உங்களுக்கே சபாஸ் போட்டீங்களா? அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே மனிதன். சின்ன சேஞ்ச். முந்தின இரவு வித்தவுட் ஜீசஸ்,
இந்த பகலில வித் ஜீசஸ். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இந்த ஒண்ணுமே கிடைக்கல, பிரயாசப்பட்டோம், இரவு முழுசும் ஒண்ணு கூட கிடைக்கல அப்படின்னு சொன்ன அந்த ராத்திரி இந்த படகுல, இந்த வலையோடு, இந்த மனுஷனோடு, இந்த கடல்ல யாரு இல்லைன்னா இயேசு இல்ல. இப்ப என்ன வித்தியாசம்னா இயேசு இருக்கிறார். ஓ ரபா ஷகரா. சில பேருக்கு புரிகிறது, சில பேருக்கு ஆழமாய் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை காண்பிக்கிறார் என்று நான் நம்புறேன். ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு சின்ன வித்தியாசம். இப்ப என்ன அங்க நடந்திருக்குதுன்னு என்னை கேட்டீங்கன்னா, இந்த 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 நான்கோடு பிளஸ் ஒன்னு ஆட் ஆகுது. அந்த பிளஸ் ஒன்னு ஆடுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் சொல்ற அந்த ஒன்னு தான் மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. A.W. டோசர் என்கிற ஒரு மனிதன் சொன்னார், one man plus God is equal to majority என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் அவனோடு தேவன் இருப்பார் என்று சொன்னார், அவன் பெரியவன் என்று சொல்லுகின்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீர் என்னோடு என்னால் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவர் என்னோடு இருந்தால், ஆண்டவர் என்னோடு இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் மட்டும் என்னோடு இருந்தால்? இங்க பாருங்க, எல்லாம் வருவாங்க போவாங்க, எல்லாரும் இருப்பாங்க கிளம்புவாங்க, ஆனா உங்களோடு வந்தவர் மட்டும் போகவே மாட்டார். எல்லாரும் நம்பிக்கையோடு நான் நினைக்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் வந்தவர் வந்ததுதான். போயிரன்னு ஆசைப்படுறீங்களா? என்ன போயிரன்னு ஆசைப்படுறீங்களா? அப்படியா? இல்லையா? ஃபாதர் அன்னைக்கே பாடினார், உம்மை விட்டு உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இருப்பை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசன்ஸை உணர்ந்தவங்க யாரும், அனுபவிச்சவங்க யாரும், நான் சொல்லுவேன், அது இல்லாம வாழ வாழ ஏங்க நாமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அபிஷேகம் குறையும் போது, கொஞ்சம் தேவ பிரசன்னம் குறையும் போதே நல்லா அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு அது நல்லா தெரியுங்க, ஒரு மாதிரி இருக்கும். ஆமென். ஆவிக்குரிய பசங்க பிள்ளைங்க அடிக்கடி சொல்றது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா என்னமோ மாதிரி இருக்குது. என்ன எப்படி இருக்குதாமா? வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா சொல்லுவான், என்னமோ மாதிரி இருக்குதுங்க ஐயா. பர்சனலா அவனை உட்கார வச்சு கேட்பேன், என்ன பண்ணுன? என்னமோ மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணுன? எங்கேயாவது பிரச்சனை இருக்கா? சர்வே பண்ணி பாரு. ஒழுங்கா பைபிள் ரீட் பண்றியா? ஒழுங்கா ஜெபம் பண்றியா? ஒழுங்கா கர்த்தருக்குரிய காரியத்தில் இருக்கிறியா? ஆண்டவர் எதையாச்சும் துக்கப்படுத்தினியா, வருத்தப்படுத்தினியா, வேதனைப்படுத்தினியா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையாச்சும் செஞ்சையா அப்படிங்கிறத கேட்டுட்டு வரும்போது அப்படியே தங்களை அறியாம உடைஞ்சு கண்ணீர் அப்படி தார தாரையா போயிட்டு இருக்கும். நான் சொல்லுவேன், ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே இனி அதை செய்ய மாட்டேன், இனி அதுக்கு நான் வரமாட்டேன், இனி அதுக்கு நான் போக மாட்டேன் நீ சொல்றா, இப்பவே தேவன் உன்னை நிரப்புவார்னு சொல்லும் போது கமிட் ஆவான். அங்கேயே கர்த்தர் பாத்திரத்தை நிரப்புவார், அங்கேயே அவன் அபிஷேகிப்பார், அவன் இருள் மாறும், அவன் முகம் மாறும், அவனுக்குள்ள ஒரு பெரிய பிரவாக மகிழ்ச்சியாய் வரும். கொஞ்ச நேரத்தில் ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசி சொல்லுவான், இப்ப எனக்கு வந்துருச்சு அப்படிமா. ஹல்லேலூயா. சில பேர் அந்த விஷயத்துல எருமை மாடு ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரச்சனை குறையும் போதே கவனிக்கல, கொஞ்சம் அந்த தேவ ஆவியானுடைய தொடர்பு இல்லாத போதே கவனிக்கல, அதை வளர விட்டு அதை பெருக விட்டு இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் பாழாய் போயிடுச்சு. முழுசா பிசாசு என்ன செஞ்சுட்டான்னா டேக் ஓவர் பண்ணிட்டான். பிசாசு சொல்றான், இது ஏன் ஆளுங்கிறான். சில பேர்கிட்ட பிசாசு பக்கத்துல நின்னுட்டு சொல்லிட்டு இருக்குது, என்னங்குது என்னங்குது,
நான் எங்கிட்ட வருகிற எல்லா ஆத்துமாக்களுக்கும், விடுதலைக்காக வருகிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் நான் ஜெபிக்கும் போது அந்த மனுஷர் மேல கை வச்சு நான் சொல்லுவேன், இது என் ஆண்டவருக்கு சொந்தம், இது என் ஆண்டவருடைய இருதயம், இது என் ஆண்டவருடைய ஆலயம், இது என் ஆண்டவருடைய ஆளு அப்படின்னு சொல்லும் போது சில பிசாசு அங்கிருந்து கிளம்பி சொல்லு பாருங்க, இது ஏன் ஆளு அப்படிங்க. நான் கேட்டிருக்கிறேன், கேட்டதுனாலதான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேணா கேட்காம இருக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிசாசுக்கு இடம் கொடுத்து நீங்க ஒரு காலத்துல சேர் போட்டு சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருந்தீங்க பாருங்க. அவரு வெளியில போயிட்டாரு, அவரை வெளியில தள்ளிட்டு பிசாசு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கே தெரியல. என் அன்பு தேவ பிள்ளையே, மீன் பிடிக்கும் போது இயேசு படகுல தான் இருந்தார். திரளான மீன்கள் கிடைக்கும் போது இயேசு படகுல தான் இருந்தார். பேதுரு வலை வீசும் போது இயேசு படகுல தான் இருந்தார். நல்லா கவனிச்சுக்கணும். எளிமையாய், மிக சுலபமாய், மிக ஈஸியா அந்த அற்புதம் அங்க நடந்ததாக நாம பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வந்த இயேசுவை, இயேசுவுக்குள் வந்த நீங்க அவர் இல்லாமல் வாழ மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. நான் வாழ்வது உம்மோடு தான், நான் வாழ்வது உமக்காகத்தான் என்று தீர்மானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா கிடைக்காததை கர்த்தர் கிடைக்க பண்ண போகிறார். நீண்ட கால பிரயாசத்தின் பலன்களை இன்றைக்கு தேவன் தரப்போகிறார், இனிமேல் தரப்போகிறார். ஒருவேளை நீங்க நிராயுதமாய் இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஜீரோவாய் இருக்கலாம், ஒருவேளை நீங்க நிறைவில்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க கிழிஞ்சு போனவங்களாக, உடைந்து போனவங்களாக, சரியாய் பழுது பார்க்கப்படாதவங்களாக, சரியாய் உங்களுடைய காரியத்தை முடிக்காதவங்களாக, நீங்க எந்த டைப் ஆஃப் பீப்புளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உன் வாழ்க்கையில் வந்திருக்கிற நான் உன்னை நிரப்பாமல் விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 டைம்ஸ் ஆண்டவர் தருவார். மினிமம் 2 மடங்கு. எல்லாரும் சொல்லுங்க, மினிமம். சொல்லணும், இது வந்து ரொம்ப மினிமம். இது என்னங்க? மினிமம் தந்தாவே ஆண்டு நமக்கு எவ்வளவு தரணும்? எந்த 2 மடங்கு? இப்பதான பிரச்சனை உங்களுக்கு. கேட்டா பேசுங்க. எந்த 2 மடங்கு? எந்த அளவுல 2 மடங்கு? நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் இழந்த அளவுல 2 மடங்கு. சொல்லுங்க. தெரியாம முழிச்சிருந்தீங்க பெப்பரக்கான்னு, ஓகே. இப்ப தெரிஞ்சிருச்சல, சொல்லுங்களேன். நான் இதுவரைக்கும் எத்தனை இழந்தனோ அதுல 2 மடங்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க காலத்துல உங்க அளவின்படி நீங்க இழந்தது 2 கொடுத்தாவே நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், அதை வைக்கிறதுக்கு வேதம் எத்தனை மடங்குகளை சொல்லுதுன்னு சும்மா ஒரு கணக்கு சொல்லிட்டு மட்டும் போறேன். இப்ப அதுக்குள்ள போனோம்னா அப்புறம் வேற மாதிரி போயிடும், வேண்டாம். 2 மடங்கு, அதுக்கப்புறம் 10 மடங்கு, சொல்லுங்க, அதுக்கப்புறம் 100 மடங்கு, அதுக்கப்புறம் 1000 மடங்கு. 2க்கு அப்புறம் எங்க வந்தோம்? 10க்கு அப்புறம் எங்க வந்தோம்? 100க்கு அப்புறம் எங்க வந்துட்டோம்? 1000 மடங்குக்கு அப்புறம் சொன்னா மூர்ச்சையாகி செத்து போயிருவீங்க சில பேர். 1000 மடங்குக்கு அப்புறம் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா கோடா கோடி, thousands of millions அர்த்தம். அதுக்கு உங்க பேச்சுல நான் சொல்றேன் 100 கோடின்னு அர்த்தம். என்ன? 1000 மடங்குக்கு அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் ஏத்திட்டாருன்னா பிராங்கே எத்தனை மடங்கு? 100. உங்களுக்கெல்லாம் வராதுங்க, வராதுன்னு சொல்றக்க இவ்வளவு யோசனை, சொல்றக்க இவ்வளவு பயம், சொல்றக்க இவ்வளவு வெக்கம்னா கர்த்தர் எப்படி தர முடியும்? சொல்லியா வெடுக்கணும். அது கர்த்தர் சித்தமான அது இன்னொரு நேரத்தில் வரும், பார்த்துக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மினிமம் எங்க ஆரம்பிக்குது? எல்லாரும் விரல் காட்டி சொல்லுங்க, மினிமம். என்ன? சில பேர் இப்ப மைண்ட் செட் ஆகுது, எனக்கு மினிமமே போதும் ஆண்டவரே, அதை மட்டும் கொடுத்துருங்க, அதை மட்டும் கொடுத்துருங்க, நான் பெருசா எதுவுமே கேட்கல. ஒன்று சொல்லட்டுமா? தகுதியா மட்டும் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கேட்கவெல்லாம் வேண்டாங்க, கேட்காமலே என் ஆண்டவர் கேட்டு கேட்டு தர்றது ஒண்ணு இருக்குது, கேட்காம தர்றது ஒண்ணு இருக்குது. எத்தனை பேருக்கு புரிகிறது?
நான் சொல்றது அத்தனையும் பைபிளுக்குள்ள இருக்குது. நான் வெளியில எல்லாம் எங்கேயுமே போக மாட்டேன். நான் சொல்றது எல்லாத்துக்கும் என் ஆண்டோட வேதம் சாட்சி கொடுக்குது. நான் வெளியில போக தேவையில்லை. நீங்க சொல்லுங்க, கேட்டு வாங்கின காலை இனி எனக்கு இருக்காது. சொல்லுங்க, கேளாமல் வாங்குகிற காலத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார்.